அதே மாதிரி கோயிலுக்குள்ளே போகும்போது பக்தர்கள் இருப்பாங்க. ஒன்று அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகணும். அஜித் பண்ணுவார், ஜெயலலிதா பண்ணுவாங்க. ஓட்டு போட வரும்போது லைனில் நிற்கிறவங்கள்ட்ட கேட்பாங்க, நான் போய் ஓட்டு போட்டு எல்லாத்தையும் கேட்பாங்க ஜெயலலிதா. அப்போ அவங்களுக்கு எப்படி ஆகிடும்? மனசுரு ஏம்மா நீங்கள் போங்கம்மா, நீங்கள் போய் போடுங்க. முதலமைச்சர் அவர் சாப்பிட்றதுக்கான இடம் தனியாக இருக்குது. அவர் டேபிளில் உட்காந்து முதலமைச்சருக்கு நேரம் அவள் பாப்பா சாப்பிடுவார். அது ஒரு பேர் வந்துடுது சார். காலைல ஆஃபீஸ் போகிற மாதிரியே 9 to 4 எல்லாரும் தாங்க இருந்தாங்க. என்ன ஜெயலலிதா வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு போடுவாங்க. கலைஞர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும். அந்த நேரம் முடிச்சிடுவாங்க. எம்ஜிஆர் அங்கேயே சாப்பாடு கொண்டு வந்து சொல்லி சாப்பிடுவாங்க. எல்லாரும் கூட இருப்பாங்க. இல்லைன்னா டி நகர் அலுவலகத்துக்கு வந்து அங்கே எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். அதனால இது சாப்பாடு கட்டிட்டு வந்தார், தன் கையால் குழம்பை ஊற்றி பிசைந்தார் அப்படின்னா ஏண்டா அவனா ஆள் வச்சா பிசைவாங்க. இந்த அரசு 10 தோல்வி பழனிசாமின்னு கேவலமாக பேசுறீங்களே, 10 தோல்விக்கு அப்புறம் ஒருத்தன் எந்திரிச்சு நிற்கிறான்னா அவன் தான் வீரன். ஆமாம், அவன் தான் ஆளுமை மிக்க தலைவன். ஒருத்தன் போயிட்டு வில்லிவாக்கத்தில் அம்மா உணவகத்தில் அந்த பேனர்லாம் அடிச்சு கிழிச்சான். உடனே அவங்கள பிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணீங்க, நடவடிக்கை எடுப்போம், இனி அம்மா உணவகத்தை நாங்கள் சிறப்பாக பார்த்துக்குவோம் அப்படின்னு. என்ன ஆச்சு? மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். விஜய் அவர்களுடைய தொடர்ந்து அடுத்தடுத்துன்ட்டு அதிரடியாக பல விஷயங்களை வந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. செயல்பாட்டிலையும் காமிச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில் போக்குவரத்து நெரிசல் குறைக்கிறது, மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். 6 துறைகளின் கீழ் வந்து சிறப்பு அதிகாரிகள் கொண்டு கண்காணிக்க திட்டம், இந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்த வண்ணம் இருக்காரு. இந்த சைடு பார்த்தோம்னா அதிமுகவோட பிளவு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட வந்து கட்சி அலுவலகத்தில் சண்டை நடந்தது, அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. இந்த சைடு திமுக தரப்புலேருந்தே தோத்ததுக்கான காரணம் என்ன, உடன்பிறப்பே வா அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. இதை சுற்றி நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பேச இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக திமுக ஏன் தோற்றது என்பதை பல முனைகளில் அலச இருக்கிறோம். அதே மாதிரி நேற்று சொன்ன அந்த கருத்தை பலரும் ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் வரல, நீங்கள் பேசுங்க. நான் பெரும்பாலும் அப்படி தான் போவேன். இருந்தாலும் இருவரும் மனத்தாங்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நேற்று அந்த பதிவு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆட்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமே விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகள் வந்து எல்லாரோடையும் போற்றப்பட்டது, வரவேற்கத்தக்கதாக இருந்தது. நம்ம கூட சொல்லி கையால் கதவை தானே திறந்தார், காரை விட்டு இறங்கியவுடன் விஜய் செய்த அந்த செயல், அது மாதிரியா? அது மட்டும்தான் வரல, ஸ்பீட் ஆக்ஷன்ட்டு பல விஷயங்கள்லாம் எடுத்தார். 717 டாஸ்மார்க் கடைகள் மூடல் அப்படின்ட்டு இது பண்ணார். இப்போ இன்றைக்குமே ஒரு 6 துறைகளை வந்து சிறப்பு அதிகாரிகளை கொண்டு கண்காணிக்க திட்டம்ட்டு ஒரு அப்படி ஏதாவது சொல்லியிருக்காரு. ஜியோ ஏதாவது வந்திருக்கா சார்? ஹெட்லைன்ஸே அதான் சார் போயிட்டு இருக்கு. ஜியோ ஏதாவது வந்து ஜியோ வரல சார். வராமல் நம்ம எப்படி பேச முடியும்? அவன் இப்போ பேயை பார்த்தவன் கடவுளை பார்த்தவன் மாதிரி இப்போ போட்டுனுக்கிறான். பேஜியூ விஜய் மட்டும் செய்த அந்த செயல் அப்படின்னு போடுறான். என்னான்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. நேற்று சாப்பாடு சாப்பிட்டாருன்னு ஒன்று போட்டாங்க. ஆமாம் சார், நானும் கேட்கணும். ஏஐ பிக்சர்ன்னு சொல்கிறாங்க. ஏங்க, முதலமைச்சர் அவர் சாப்பிட்றதுக்கான இடம் தனியாக இருக்குது. அவர் டேபிளில் உட்காந்து முதலமைச்சருக்கு நேரம் அவள் பாப்பா சாப்பிடுவார். அது ஒரு பேர் வந்துடுது சார். காலைல ஆஃபீஸ் போகிற மாதிரியே 9 to 4 எல்லாரும் தாங்க இருந்தாங்க. என்ன ஜெயலலிதா வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. கலைஞர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருப்பார். அந்த நேரம் முடிச்சிடுவாங்க. எம்ஜிஆர் அங்கேயே சாப்பாடு கொண்டு வந்து சொல்லி சாப்பிடுவார். எல்லாரும் கூட இருப்பாங்க. இல்லைன்னா டி நகர் அலுவலகத்துக்கு வந்து அங்கே எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிடுவார். இந்த மாதிரி தான் நடக்கும். அதனால இது சாப்பாடு கட்டிட்டு வந்தார், தன் கையால் குழம்பை ஊற்றி பிசைந்தார் அப்படின்னா ஏண்டா அவனா ஆள் வச்சா பிசைவாங்க. அந்த மாதிரி எந்த இதுதான் நான் வந்து சொல்கிறது, ரொம்ப ரசிக மனப்பான்மையில் அணுகிறது. இன்றைக்கி பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் அவர் அணுகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவர் போனோன்னு விட்டுட்டாங்க. அடுத்து இங்கே லிங்க் எடுக்கிறதுன்ற பேரில் ரசிக மனப்பான்மை அணுகிறது. இதில் ஒருத்தவங்க ஓவராக போட்டான், அவர் ஏன் டிடிஆர் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறார் தெரியுமா அப்படின்னு. டிடிஆர் மாதிரி. அதனால் அது ஒன்று. இந்த மாதிரி பல காமெடிகள்லாம் போய்கிட்டு இருக்கு. அவர் புதுசாக வந்திருக்கார். இப்போ அவங்க கட்சிக்காரங்கள்ட்டே பலர்கிட்ட பேசும்பொழுது நிர்வாகிகள், சார் இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும், அம்மா உணவகத்தை திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணணும், முதலமைச்சர் கீழே கொண்டு வரணும், ஹாஸ்பிட்டல்லாம் பண்ணுங்க சார், நீங்கள் என்ன இருக்கோ நீங்கள் ஒரு இதுவாக கொடுங்க சார், நாங்கள் சிஎம் காமிச்சு வைக்கிறோன்றாங்க. நல்ல விஷயம். காது கொடுத்து கேட்டு அதை ஏதாவது பண்ணிங்கன்னா இந்த மக்களுக்கு நம்ம மூலிமா ஏதாவது நல்லது நடக்கும். இங்கே இவர் செய்கிறதெல்லாம் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுன்றது வந்து அவரை மேலும் மண்டையில் கணத்தை ஏற்றிடும். ஓ, நம்ம தெய்வத்துக்கு ஈக்குவலா இப்படி பண்ணுறோமான்னு. உங்கள் வேலை அது. இது வரைக்கும் யாரும் செய்யலை, இன்றைக்கி நீங்கள் செய்கிறீங்க.
யாரும் செய்யாமல் நீங்கள் செய்யறதுனால அது வந்து போற்றப்படுகிறது. ஜெயலலிதா 2011க்கு பிறகு அவங்களுடைய கான்வாயி இதே மாதிரி தான் போச்சு. ம். சைடில் வாகனங்கள் போகும், போக்குவரத்துக்கு வந்து நடுவில் இடையூறு கான்செப்ட் இல்லாம இவங்க வாட்டில் போயிருந்தாங்க. அதே ஜெயலலிதா 91, 96 ஆடாத ஆட்டம் ஆடினாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா நொந்து போகாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அதற்கான வீட்டுல காரணம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி 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 தலையில சொல்லி தூக்கி அவங்க மாற்றிட்டாங்க. அவங்க 9:30 மணிக்கு இங்கேருந்து கோட்டைக்கு கிளம்புறாங்க. 9 மணிக்கு கிளம்புறாங்கன்னா கரெக்டாக அந்த அந்த ஜெமினி பிரிட்ஜ் திரும்பி அமெரிக்கா தூதரகம் தாண்டுறோம்ல, அங்கே ஒரு தடுப்பு போட்டுருவாங்க. எங்கே அவங்க வீட்டிலேருந்து வெளியில் வந்து அப்படி போகிறாங்க. அந்த சைடு ஒரு தடுப்பு. இப்படிலாம் தடுப்பு போட்டோம்னா ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாம் என்ன ஆவாங்க? பாதிக்கப்படுவாங்க. இது எதுவுமே அவங்க காதுக்கு போகல. இந்த அதிகாரிகள் மற்றவங்க எல்லாம் கரெக்டாக போகுது, நம்ம கரெக்டாக பண்ணுறோன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது போகுது. உளவுத்துறையும் ஏமாற்றி அறிக்கை கொடுத்தோம், அதையும் நம்புகிறாங்க. இந்த இப்போ இருக்கிறாரு அதே மாதிரி தான். யார்? முன்னாள் முதல்வர். அதே மாதிரி இதுக்கப்புறம் ஒரு இந்த டீம் இருக்குல்ல, சசிகலா டீமு, அக்கா அதுக்கா அதுக்கா அதுக்கா. அப்புறம் அந்த டீம் உள்ளே இறங்குது அவங்க பாதுகாப்புக்கு, அதுக்கு இதுக்கு. அப்போ அது எல்லாமே மக்கள் வெறுப்பாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க தான் நினச்சிக்கிறாங்க நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு. அதில் தான் வளர்ப்பு மகன் திருமணத்தை வந்து பல விஷயங்கள். அன்றைய சன் டிவி பண்ண ஒர்க்கு வேறு லெவல். அதே மாதிரி நக்கீரன் சும்மாவே ஆடுவாங்க, அவங்களுக்கு வாயில் அவல் கொடுத்தோம்னா நல்லா ஆடினாங்க. இதில் கிராஸ் செக் பண்ண முடியாத காலங்கள் அந்த காலங்கள் உண்டு. அப்போ இவர்கள் எழுதுறது தான் அது என்ன உண்மையா பொய்யானலாம் தெரியல, தெரியாது. இன்னைக்குன்னா ஏற்றி கீழே போட்டுறான், டேய் ஓட்டாத இதுதான் உண்மைன்னு போட்டுறாங்க. அதனால் அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு 2001 அவங்க வரும்போது பல விஷயங்கள் மாற்றிக்கிட்டாங்க. கான்வாய் முதற்கொண்டு நகை அணியத்தில் பல விஷயங்கள் மாற்றிட்டாங்க. அப்போ அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். கலைஞரும் ஆரம்பத்தில் கொஞ்சம் இதுவாக இருந்தார். கடைசி காலங்களில் 2006 to 2011 இல்லாத ஆட்டம் காவல்துறை அதிகாரிகள் வாகனம் போகிறதுன்னா அதுன்னா அப்போ மக்களுக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சு. பதவியிலே இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு தலகணம்னு சொல்லாமா அதை? இது தலகணன்றதை தாண்டி என்ன நடக்குது? இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, செருப்பை கழட்டி விடுறீங்க, ஒரு அம்மா டோக்கன் போடணும், நீ வாட்டில் போயின்னு இருக்கீங்க, மறுபடியும் வந்து செருப்பு மாட்டு வந்துருக்கீங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம், கார் நிற்கிற இடத்துல கடைக்காரர் இருப்பார், அவங்க வியாபாரம் பாதிக்கும். அங்கே போலீஸ்லேருந்து எல்லாம் மறைப்பான். யார் தெரியுமா? அதிகாரி. கார் எடுக்க சொல்கிறேன், கடையே இருக்காது பார்த்துக்கோன்னா அவன் கம்மிருந்துவார், அவர் வியாபாரம் பாதிக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஏப்பா இந்த கடை முன்னாடிலாம் கார் போடாது, ஆமாம், வீண் இதெல்லாம் பண்ணாதீங்க, வண்டியை பார்க்கிங்கில் விடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அதே மாதிரி கோயிலுக்குள்ளே போகும்போது பக்தர்கள் இருப்பாங்க, ஒன்று அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகணும். அஜித் பண்ணுவார், ஜெயலலிதா பண்ணுவாங்க. ஓட்டு போட வரும்போது லைனில் நிற்கிறவங்கள்ட்ட கேட்பாங்க, நான் போய் ஓட்டு போட்டு எல்லாத்தையும் கேட்பாங்க ஜெயலலிதா. அப்போ அவங்களுக்கு எப்படி ஆகிடும்? மனசுரு, ஏம்மா நீங்கள் போங்கம்மா, நீங்கள் போய் போடுங்கம்மா. அஜித்தும் அதே மாதிரி பர்மிஷன் கேட்பார். அப்போது அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு, ஆனால் நீ வாட்டில் வந்துட்டு அப்படியே போயின்னு இதில் வேறு 2 இடி பாதுகாவலர் இடிச்சு அவன் எப்படி இருக்கான் அவனுக்கு? பட் போகிறதே தப்பு. நான் இவ்வளோ நேரம் வேலையில் கால் கடுக்க நிற்கிறேன், நானும் வாக்காளர் நீயும் வாக்காளர், இல்லை வேறு இவன் இடிச்சுட்டு போகிறான். இது இவர்கள் வாங்கி தர நல்ல பேர். அப்போ இந்த விஷயங்களை அவர் இன்னும் கரெக்ட் பண்ணுறாரு. பல விஷயங்கள், இந்த 700 கடைகளை மூடுற அறிவிப்பு. அதுக்கு ஒரு சைடு வந்து நீ 700 மூடுனா நான் 4000 மூடுவேன் மூடு, அப்புறம் என்ன ஆகுது பாரு. மூட அப்படி தைரியமா மீடியாவுக்கு கொடுக்குற அளவுக்கு எல்லாம் பின்னாடி யார் இருப்பாங்க? என்ன இருப்பாங்க? எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பொழுது அவருக்கு கொடுத்த குடைச்சல் இருக்குது, நினச்சி பார்க்க முடியாது. இந்த மாதிரிலாம் இப்போ கிடையாதுல்ல. அவர் கூட கம்பேர் பண்ணும்போது விஜய் அவர்கள் கம்மின்றீங்க. எவ்வளோ கம்மின்றதை விட இன்னைக்கு வசதிகள் அவ்வளோ பெருகி போச்சு. அவ்வளோ விஷயங்கள் வெளியில் வருது. நீங்கள் எதாவது பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அன்னைக்கு அதெல்லாம் சோஷியல் மீடியா பவர் யார் எங்கே தூண்டி விடுவாங்கன்னு தெரியாது. மாணவர்கள் போராட்டம், பெரும் போராட்டமாக வெடிச்சுது. தடுக்கவே முடியல எம்ஜிஆரால், அவ்வளோ தூண்டி விட்டாங்க. அடுத்து போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் பெரிய அளவில் வெடிச்சது. அதையும் எம்ஜிஆர் ரொம்ப கஷ்டப்பட்டு எம்ஜிஆர் கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறாங்க, எல்லா வேலையும் பண்ணாங்க. விவசாயிகள் போராட்டம் நாராயணசாமி நாயுடு தலைமையில் எம்ஜிஆர் ரொம்ப சாமர்த்தியமாக அவர் போய் சந்தித்து பேசி காலி பண்ணார். இவங்க பண்ணதெல்லாம் எம்ஜிஆர் ஒவ்வொன்றா காலி பண்ணார். ஆனாலும் ஒன்றும் இல்லை, கோமாளி, எதுவுமே தெரில, ஆட்சி நடத்த தெரில, என் தலைவர்கிட்ட மட்டும் கொடுத்துருந்தா என்ன மாதிரி பண்ணியிருப்பார். உன் தலைவர் நாட்டுக்கு தானே கூப்பிட உட்கார வச்சாங்க. இத்தனைக்கும்
எமர்ஜென்சியில் அடி வாங்கின பிறவும் தோற்று போகிறீங்க. என்ன காரணம்? எம்ஜிஆர் அந்த பாடுபடுத்துறீங்க. ஓவர் ஆட்டம், பல விஷயங்கள். 5 வருஷத்தில் வர்றவங்க ஆடுவாங்கன்னு சொன்னோம்ல, கலைஞர் ஆடிட்டார். அது அப்போது போக்குவரத்தோட போலீஸ் சங்கம் கேட்டு போராடினாங்க. பெரிய போராட்டம். நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்போனா ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிப்பேன். அந்த புதுப்பேட்டை தானே, ராஜரத்ன ஸ்டேடியத்தாண்ட பழைய கமிஷனர் ஆஃபீஸ், அங்கெல்லாம் திரண்டு நின்று போலீஸ் கலெக்டர்ஸில் தான் வந்துச்சு ஒரு டீம். போலீஸே அடி ஓட விட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. மீனவர் போராட்டம். இதில் எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் அதிகாரிகள் எனக்கு என்னென்னு கையாண்டு இவருக்கு கெட்ட பேர் வந்துச்சு எம்ஜிஆருக்கு. பல விஷயங்கள் நடந்து வச்சிங்களேன். அப்போ அந்த மாதிரினா இப்போ அதை வேலை தானே பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள ஜெயலலிதா மாதிரி இருக்கணும். ஆனால் சும்மா வெளில வந்து 6 மாதத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அது நீ தான் டிஸ்டர்பே ஆகிட்டிய, அப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். டிஸ்டர்ப் ஆகி உட்காந்து அழுதுகிட்டுலாம் இருக்காங்க, புலம்புறாங்களே. அவர் சேரில் டர்க்கி டவல் போடலையா? ஆமாம், அதை ஒருத்தன் போட்டா எடுத்து போடுறான். செய்தி தான் செய்தி. முறையை வந்து டர்க்கி டவல் முறையை என்ன டர்க்கி டவல் முறையை மாற்றினாங்க? போட மறந்துருப்பாங்க இல்லை ஏதோ ஒன்று. இல்லை அவர் எனக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்னும் எல்லா ஆஃபீஸில் எல்லா அதிகாரிகளும் இன்னும் டர்க்கி டவல் உபயோகப்படுத்தக்கூடாது அரசாணை அப்படியே மாற்றினார். இவங்களுக்கு வேறு பொழப்பு கிடையாது. டர்க்கி டவல் முறை விஜய் செய்த அந்த மாற்றம் அலறிய தலைமைச் செயலகம் அப்படின்னு நம்மால் உடனே ஓப்பன் பண்ணி அப்படியே பார்ப்போம். அலறிய தலைமைச் செயலகம் அலர்ச்சி என்ன பண்ணாப்புல விஜய்னு டர்க்கி டவல் போட வேணான்னு சொன்னார். டேய் சாணலுக்கு இனிமேல் வரமாட்டேன்டாண்டு போவோம். 2 நாள் பொறுத்தவன் மறுபடியும் லிப்டில் இருந்து வெளியே வந்த விஜய் செய்த அந்த அதிரடி அலறிய ஊழியர்கள் அப்படின்னு மறுபடியும் இந்த தடவை மட்டும் பார்த்துட்டு இனி பார்க்கக்கூடாது அப்படின்னு ஓப்பன் பண்ணா லிஃப்ட்டு கதவை அவரே திறந்தார். வேட்டா ஒன்றுட்ட திரும்பி திரும்பி நான் ஏமாறுறேன்டா. இதில் வெப்சைட்டு ஒன்று இருந்துச்சு, இன்றைக்கி கரைஞ்சி போய்கிட்டு இருக்குது. வெப்சைட்டு போனோன்னா இப்போ சேனல்லையே வருமானம் கிடையாதுல்ல. இவனுங்க தான் இந்த நிலைய வித்வான்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பேசியிருந்தா எவன் பார்ப்பான். அப்போ என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் கட் பண்ணி யூடியூப்பில் போட்டு தலைப்பு அதுக்குன்னே ஆளை பிடிச்சி வச்சுக்கிறது. அப்போ நீ அந்த வெப்சைட்டில் வேலை செஞ்சேன், ஆமாம் நல்லா போடுவல்ல, எப்படி போடுறான் பாருங்க. அவன் தான் அந்த மாதிரிலாம் போடுறது. லிஃப்ட்டை விட்டு இறங்கியவுடன் விஜய் செய்த அந்த செயல் முறைத்து பார்த்த விஜய், அரண்டு போன அதிகாரி. என்னடா முறைச்சி பார்த்த அதிகாரி? ஒரே லிஃப்ட்டில் ஒன்றா போனாங்களாம். விஜய் இப்படி பார்த்தாராம். அந்த அதிகாரி கொஞ்சம் சங்கடப்பட்டாராம். இவ்வளோ தான் செய்தி, இல்லை என்னடா செய்தி இருக்குது, இவ்வளோ பெருசு பேசியிருப்போம். எப்படி ஆரம்பிப்பானா, 2026 பொதுத் தேர்தலில் திமுக ஒரு அணியாகவும் தாவேகா தனியாகவும் அதிமுக இதெல்லாம் அவ்வளோ பெருசு எழுதிடுவான். தென்னைமர கதை. அப்புறமா மாட்டை கொண்டு போய் கட்டுவான். இந்நிலையில் விஜய் லிப்டில் இருந்து இறங்கி வந்தார். டேய் பதவி ஏற்கிறதுலேருந்து எல்லா சண்டையும் எழுதுறீங்களாடா, டேய் தாங்குவோமாடா நாங்கள் அப்படின்னு. கிளட்சியில் பார்த்தா இவ்வளோ உண்டு இருக்கும். என்னது, லிஃப்ட்டில் ஏறணுன்னு பாதுகாப்பு அதிகாரி ஒருத்தர் திடீர்னு ஒரு போலீஸ் அதிகாரி கூட ஏறினார். விஜய் அவர் சுவாரஸ்யமாக அப்படி பார்த்தாரு. அந்த அதிகாரி சங்கடப்பட்டார். அவ்வளோதான், இதுதான் மேட்ரு. இது இவ்வளோ எழுதியிருப்பான். விஜய் பிறந்ததுன்னு தான் எழுதுவான். அவர் முட்டை பரோட்டா கொத்து பரோட்டா பாட்டு பாடி வந்தார். விஜயகாந்த் அவருக்கு ஹெல்ப் பண்ணார். இன்று விஜயகாந்த் வெளியே போய் தேமுதிக ஆரம்பித்திருக்கிறார். அவர் இறந்த பின் அவருடைய மனைவி பிரேமலதா வந்து சட்டசபையில் இந்த கேள்வி எழுப்பினார். இப்படிலாம் எழுதுவானுங்க. ஏன்னா வெப்சைட் விதி பிரகாரம் 4 பேராகிராஃப் இருக்கணுமா? அதுக்கு நாங்களா கிடைச்சோம்? ஏன்டா அவர் சினிமா நடிகர் ஆரம்பத்துலேருந்து பிரேமலதா கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் எழுதுனா. அதனால் இந்த இது ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த 1 வாரம் 10 நாள் இந்த ஓடுற செய்திகள் விஜயே படித்தாலும் இந்த வடிவேலை இது பண்ணுவாங்கல்ல, சார் அப்படி பார்வையில் அஜித் மாதிரி இருக்கிறீங்க சார், அப்படி சார் இப்படியே பார்த்தா விஜய் மாதிரி இருக்கிறீங்க, அப்படி வாடகைலாம் வேணாம் தம்பி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஆகிடும். அதனால் அவர்கள் வேலையை அவர்களை பார்க்க விடுங்கள், விமர்சனத்தை சரியாக வையுங்கள், தவறு இருந்தால் கண்டியுங்கள். இன்றைக்கி அவங்க வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க. அவர் போய் ஒருத்தர் ஆய்வு பண்ணுறார். எப்படி ஆய்வு பண்ணலாம்? ஒருத்தர் கேட்குறாரு. அமைச்சர் பிரபு போய் ஆய்வு பண்ணுறார். எப்படி ஆய்வு பண்ணலாம்? அவர் தானே ஆய்வு பண்ணணும். வேறு யார் ஆய்வு பண்ணும்? துப்புரவு பொருளாளர் போய் ஹாஸ்பிட்டலில் ஆய்வு பண்ண முடியும்? ஒருவேளை அவருக்கு சுகாதார கொடுக்குறான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹாஸ்பிட்டலில் போய் ஆய்வு பண்ணுறாரு. சுகாதாரத்துறையாக உயரமாக இருப்பானா? உயரம்னு சொல்ல முடியாது, குள்ளன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா சுகாதாரத்துறைன்னு சொல்ல முடியாது, பள்ளி கல்வின்னு சொல்ல முடியாது. உடனே பள்ளிக்கூடங்களையும் போய் ஆய்வு பண்ணுறாரு. உடனே இவர் எப்படி பண்ணலாம்? விஜய் கட்டளையிட்டாரா? எம்எல்ஏக்களுக்கு விஜய் இட்ட கட்டளை. அதிரடி காட்டிய எம்எல்ஏக்கள், அரண்டு போன ஆசிரியர்கள், அதிகாரிகள், பள்ளி கல்வி போகும்போது ஆசிரியர்கள், மற்ற இடம் போனால் அதிகாரிகள், இப்படியே போட்டு நம்மளை சாவடிச்சுனுங்கிறானுங்க. இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இந்த வேலையை பண்ணிட்டுருக்காங்க. அதனால் அவர் இந்த 700 கடை மூணுனதுன்றது அது ஒரு அறிவிப்பு. இவனுங்க பாருங்கள் இவ்வளோ நாளாக எப்படி இருந்திருக்கானுங்க. இப்போ வந்து கொதிக்கிறானுங்க பாரு, 4000 கடையை மூடி விடுவோம். 20,000 பேர் மிரட்டினப்போ ஜெயலலிதா தூக்கி எல்லாரும் உள்ளே வச்சாங்க.
கிளம்புன்ட்டாங்க. அப்போ நீ 4000 பேர் 4000 கடைகள் எல்லாம் கிளம்புங்கப்பா, நான் புதுசா ஆள் எடுத்துக்கிறேன்னா முடிஞ்சது கதை. என்ன பண்ணுவீங்க? ஜனங்க மத்தியில நான் இப்ப வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஒவ்வொரு வீட்லயும் நான் விஜய். ஒவ்வொரு வீட்லயும் குடியால் என்னென்ன பிரச்சனை எனக்கு தெரியும். அப்போ குடும்ப வன்முறை பல பிரச்சனை நான் தடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரேடியா மூடவும் நான் விரும்பல. ஏன்னா குடிக்கிறவங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. அதனால பள்ளிகள், கல்லூரிகள், சர்ச்சுகள், கோயில்கள், பள்ளிவாசல்கள் இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல நான் மூடுறேன். இதற்கே இப்படி பண்றீங்கன்னா, அப்ப இவ்வளவு நாளா நீங்க எப்படி லாபம் சம்பாரிச்சீங்க? இந்த அரசு அதை வேடிக்கை பார்க்காது. ஒரு அறிக்கை விட சொல்லுங்க. எடுத்து போட்டுருவோம். எச்சரித்த விஜய். விஜய் எகிரிய ஆஹா எகிரிய பார் உரிமையாளர்கள். எச்சரித்த விஜய் அப்படின்னு போட்டு போடுவாங்க. அதனால இந்த இதெல்லாம் மக்கள் கீழே கமெண்ட்ஸ் பாருங்களேன். டேய் ஒவ்வொருத்தனும் எப்படி இருக்கிறான் பாடுறா, வீங்கி வெடிக்கிற மாதிரி இருக்கிறான்டா. இவர் பெரிய காய்கறி கடை வச்சுக்கிறாரு. ஆமா ஆமா இஷ்டத்தை போட்டு ஜனங்களுடைய சிந்தனையை தொட்டு ஆட்சி பண்ணா அதில் எம்ஜிஆர் பெரியார் எங்க தொடணும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு அடுத்து இவர் விஜய் அந்த அந்த மாதிரி உடன்பிறப்பே பண்றாரா? நீ அறிவாயா, முதல்வர் என்ற முறையில் அவர் என்னதான் ஆட்சி நடத்தினாலும் நாம் பல விஷயங்கள் செய்திருக்கிறோம். இவர் பாருங்கள், ஆட்சி நடத்த அருகதையின்றி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உடன்பிறப்பே நீ அறியாதான். இவர் வாட்டில் நேராக போய் ரேஷன் கார்டில் இறங்கி போய் ஆய்வு பண்ணுவார். அன்னைக்கு ஃபுல்லாக முதலமைச்சர் ரேஷன் கடையில் ஆய்வு, ஊழியருக்கு எச்சரிக்கை, ஹஸ்பண்ட்லாம் பண்ண மாட்டார், எச்சரிக்கை. இவர் உடன்பிறப்பே உனக்கு தெரியாதா, இதே அவனும் பார்ப்பானா, அதுதான் பெருசாக பார்ப்பான். அதுவும் இப்போ இன்னைக்கு இருக்கிற இதில் விஜய் பற்றி போட்டால் போகும்னு அவர் எதிர்கட்சியாக இருக்கும் போதே சும்மானாவே போட்டுருந்தானுங்க. அதாவது அங்கெல்லாம் போடக்கூடாது தலைவரை, இதெல்லாம் போட்டுடுறோம், அது போட்டால் தான் டிஆர்பி போகுது, நான் மிஸ் பண்ணால் அவன் போட்டுருவான், அதனால் சும்மா போட்டு வைக்கிறேன் தலைவரை அப்படின்னு தான் போட்டுருந்தாங்க. இப்போ அவர் முதலமைச்சராகவே ஆயிட்டார். ஆமாம். இப்போ சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. அப்போ கிளம்புங்கள் அப்படின்ட்டு எல்லாரையுமே கிளம்புடா. என்ன இது சார், சேரில் உட்காந்துருக்காரு, பின்னாடி டவல் காணும் சார், போடுறா நியூஸை, டர்க்கி டவலை தவிர்த்த விஜய் போடு சார், சாப்பாடு இது பண்ணுற மாதிரி, டேய் ஏஐ பிக்சர் மாதிரி இதே சார், நம்ம போட்டு விடுவோம் சார், அவன் கீழே வந்து திட்டோம் சார், ஏஐ பிக்சர் நமக்கு என்ன சார், போடு தமிழில் வை. தன் கையால் தானே எடுத்து சாப்பிட்ட விஜய், இப்போ இது டிஃபன் மூடியையும் தானே திறந்தார் அப்படி இப்படின்னு போட்டு நியூஸை போட்டுருவாங்க. அதுக்கு அங்கேருந்து ஆரம்பிப்பான், பரோட்டா குருமாலேருந்து ஆரம்பிப்பான். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இந்த பத்திரிகைகள், இந்த ஊடகங்கள் பண்ணுறது, அதுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமை கடுமையாக கண்டிச்சிருக்காரு. பேரசைட்ஸு, அப்புறம் காக்ரோச்சஸ், வேலை இல்லாதவங்க, இவனுங்க ஆரம்பிச்சுட்டு இவனுங்க பண்ணுற தொல்லை. நேற்று இன்னைக்கு ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, சார் ஜெயம் ரவி ஃபேமிலி பற்றி பேசலாமா? அந்த ஃபேமிலி பற்றி ஜெயம் ரவி அவன் பொண்டாட்டியும் பேசிக்கிட்டோம், நமக்கு அது தேவையில்லை. அவர் சேர்ந்துருந்தான்னா பிரிஞ்சிருந்தா நமக்கு என்ன, நாட்டுக்கு இப்போ நான் அது தேவையான விஷயமா? அதுக்குன்னு ஒரு இது இருக்குது, அங்கே போய் நீங்கள் எடுத்துங்க பண்ணிங்க, நமக்கு அது தேவையில்லாத விஷயம், அது அவருடைய சொந்த விஷயம். அவராக ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் நமக்கு அது தேவையில்லாது, அது பார்க்கறதுக்கு தான் அதிகம் கூட்டம் இருக்குது. ஆனால் நம்ம போய் அதை ஆதரிக்க முடியுமா? அப்போ இதை தான் அவர் திட்டுறார், காக்ரோச்சஸ் அது இது. ஏன்னா இவர்கள் நீங்கள் நல்ல ஒரு விஷயம் வரும்பொழுது இந்த கருத்தை இவங்க மாற்றி போடுவாங்க. ஆமாம், இந்த கருத்து பாட்டிலுக்கு இப்போ வாங்கிட்டு இருக்காங்கன்னு போட்டால் இது டாமினேட் பண்ணிடும். ஜெயம் ரவி என்ன சொல்கிறார், என் குழந்தைகளுக்காக எந்த முடிவும் எடுப்பேன், ஜெயம் ரவி சவால். அவன் பாப்பான் பாட்டில் பார்த்து, அவரா என்னடா சொல்லிக்கிறாரு, இன்னும் குத்தி கொலைகளை பண்ணுவாரா, பாடுறா இதுதான். அப்போ அது நல்லா போகும். நம்மளால் என்ன பண்ணுவான் சேனலில், டேய் இன்னும் எதாவது எடுத்து போடுறான், கட் பண்ணி போடு, தலைப்பு தனித்தனியாக போடு, அதுதான். அதனால் அதை தான் இவர் தலைமை நீதிபதி கண்டிக்கிறார். ஒரு விஷயத்தையே புதுசாக மாற்றி உருவாக்கி அப்படியே டைவெர்ட் பண்ணி போகிறீங்களா, மக்களுக்கான விஷயம். இன்றைக்கி அறப்போர் இயக்கத்தில் ஒரு இது சொல்லியிருக்காங்க, நானே பேசலான்னு இருந்தேன். இந்த அரசு பதவியேற்றவுடன் இந்த இந்த பேரங்கள், இந்த கூட்டணிகள்லாம் முடிஞ்சு பெரும்பான்மை நிரூபித்தவுடன் அமைச்சர்கள் பதவி ஏற்றுப்பாங்க, அதிலிருந்து இலாக்காக்கள் இது வரைக்கும் ஒதுக்கல. ஆமாம், ஒதுக்கல. இந்த கேப்பில் எத்தனை துறைகளில் எத்தனை ஃபைல்கள், காசோலைகள் கையெழுத்திடப்படுகிறது, எத்தனை இது எழுத்துலேயே இருக்கும்ல. ஆமாம், 2 ஷெல்ஃப் வாங்கி வச்சுருக்கோம், ஐயா கிணத்தை காணும் ஐயா, செல்ஃபை காணும் ஐயா, இருக்குடா அதை பாரு, பேப்பரில் இருக்குது பாரு, 2 ஷெல்ஃபு 50,000 ரூபா, ஐயா இங்கே காணும் ஐயா, ஆட்சி மாறிச்சு இல்லை, ஓடு 2 ஷெல்ஃப் வாங்கி கொண்டு வை, கம்மி வெள்ளை கிடைத்தா பாரு ஐயா, உடஞ்சி போகிறோம், ஒரு 2 புக்கு வச்சா பொத்துக்குன்னு உடஞ்சா போனோம்னா நமக்கு கவலை இல்லை, செல்ஃபு இருக்கணும், அவ்வளோதான். இப்படி இது. இன்னொன்று என்ன, அந்த இதுக்கு இந்த இதுக்கு நீங்கள் செலவுக்கணும், இந்த அப்படி கார்களை ஒப்படைக்க முடியாதுன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு முன்னாள் எம்எல்ஏ. இதில் கார்பரேஷனில் அவர் எடுத்து போட்டிருக்காங்க அறப்போர் இயக்கம்,
என்ன சொல்கிறாங்க, அந்த சுத்திகரிப்பு இயந்திரமோ ஏதோ ஒண்ணு. அந்த இயந்திரத்துக்கு வாடகையாக இவர்கள் சொல்கிற தொகைக்கு 2 இயந்திரம் வாங்கிடலாம். ம். இப்போ நீங்கள் டெய்லி ஆட்டோ யூஸ் பண்ணுறீங்க, டெய்லி ஆஃபீஸ் போகிறீங்க வர்றீங்க, அப்போ உங்களுக்கு வாடகைக்கு ஆட்டோ பிடிக்கிறீங்க, போகிறதுக்கு 200, வர்றதுக்கு 200, 400, மாதம் 12,000 ரூபா. இதுக்கு நம்ம ஒரு ஆட்டோ வாங்கிட்டு 12,000 ரூபா டியூ டியூ கட்டிட்டு போயிடலாம். 5,000 ரூபா டியூ கட்டிட்டு மீதி ஒரு 7,000 ரூபால கூட ஒரு 11,000 ரூபா போட்டு ஒரு டிரைவர் வச்சுக்கலாம். பல விஷயத்துக்கு அது யூஸ் ஆகும். நம்ம போயிட்டு வரதுக்கு மட்டும் இல்லை, ஆஃபீஸ் ட்ரிப்பு மற்ற விஷயங்கள் போயிட்டு வரதுலாம் அந்த ஆட்டோ யூஸ் ஆகும். ஏன் இப்படி நம்ம யோசிக்கக்கூடாது? இந்த வாடகை காசு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 25 மாதத்தில் ஆட்டோவுடைய அடைச்சி ஆட்டோ ஒரு அசெட்டாக மாறிடுங்க. அப்படி யோசிக்கிறது தானே கரெக்டு. ஆமாம். நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும்போது இப்படி யோசித்தேன். ம். யோசிக்கிறியா ராசா, வைக்கிறேன் பாருன்னு வச்சாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தல் வரும்பொழுது மைக்குக்கு அப்போ 300 ரூபா மைக் செட்டு போடுறதுக்கு அவனே கொண்டு வந்து போட்டுருவான். 300 ரூபா. நம்ம எப்படியும் ஒரு 20 நாள் 25 நாள் உள்ளாட்சி தேர்தல். அப்போ டெய்லினா எவ்வளோ ஆகும் ஆட்டோவில் கட்டிட்டு போகிறதுக்கு? டெய்லி 300 ரூபானா 30 நாளைக்கு 3000, 9,000 ரூபா. 9,000 ரூபா போகுது. 10,000 ரூபா ஒரு செட்டே 4,000 ரூபா. வாங்கிட்டு நம்மளே எடுத்துட்டு போயிடலாம். நான் போய் இந்த கமிட்டியில் பேசினேன். ஒரு செட்டே 4,000 ரூபா. அதை வாங்கி நம்ம வச்சுக்கிட்டா வாடகை மிச்சம்ல, எலெக்ஷன் முடிஞ்சோடனே அந்த செட்டு நமக்கு மிச்சம்ல, அதுக்கப்புறம் நம்முடைய சார்பணிகள் இருக்குல்ல, சிஐடியூ மற்ற இது இந்த எல்ஐசி சங்கம் அந்த சங்கம் அதுக்கெல்லாம் நம்ம வாடகை விட்டா நம்ம கமிட்டி காசு வரும்ல. சூப்பராக சொன்ன தோழர். முடிஞ்ச உடனே தோழர் அந்த எல்ஐசி சங்கம் கூப்பிட்றாங்க, கொஞ்சம் போய் கட்டி வச்சுட்டு வந்துடுறீங்களா? டேய் என்ன மைக் செட்டு கட்டணும் மாற்றிட்டீங்க போங்க தோழர். அப்புறம் ஆட்டோ கேட்குறாங்க, ஆட்டோலேயே உங்கள் மைக்கை கட்டிட்டீங்கன்னா உங்கள் வாடகையை வாங்கிக்கலாம். சரி என் வாடகை நான் வாங்கிக்கிறேன், மைக்கே நான் கட்டணும். நான் தோழர் கமிட்டிக்கு தானே காசு வருது, இப்படி ஆகிட்டாங்க என்ன. அதனால் நீங்கள் அது நல்ல ஐடியா தானே. ஆமாம், நல்ல ஐடியா. ஆனால் இந்த ஐடியாவை இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பொருளாக வாடகையாக கொடுக்குறாங்க, சரி ஒப்பந்ததாரருக்கு கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா பெரிய அளவில் பணம் நஷ்டம் ஆகுது. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும் அப்படின்ட்டு இன்றைக்கி அவர் போட்டிருக்காரு இந்த அறப்போர் இயக்கத்தில் வந்து. இது மாதிரி பல விஷயங்கள். நான் என்ன போட்டேன்னா, இந்த ஆட்சி நீங்கள் ஜெயிச்ச பிறகு காபந்து அரசு விலகி நீங்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றீங்களா, நேரு ஸ்டேடியத்தில் அன்னையிலேருந்து துறை ஒதுக்குறாங்களே ஒவ்வொருத்தருக்கும், அது வரைக்கும் இடையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவோம். எந்த டெண்டர் தரம் மண்ணாங்கட்டி யாருக்கும் எதுவும் கிடையாது, எல்லாம் கேன்சல். ரெண்டாவது, இந்த காலகட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட செக்கு பொருள் வாங்கினது பல விஷயங்களை ஆய்வுக்கு உட்படுத்துங்க. ஒரு இன்டர்னல் ஆடிட்டிங் போடுங்க துறை வாரியாக, யாரும் நடவடிக்கை எடுக்கும். மக்கள் பணம் வீணாகிறது தடுக்கப்படுமா இல்லையா? ஆமாம். இப்போ 3 கோடி ரூபா அப்படியே பெண்டிங் கிண்டிங்லாம் வச்சு டக்குன்னு போட்டு நிறைவேற்றிட்டு இவங்க கமிஷனை வாங்கிட்டு போயிடுறாங்க வச்சுக்கோங்க. லாஸ்ட் 3 கோடி ரூபா இல்லை. இது மாதிரி 10 துறை எடுத்தால் 30 கோடி இல்லை, 30 கோடி. இதில் நான் சொல்கிறது 3 கோடின்றது கம்மி. 30 கோடியாக இருந்தால் 300 கோடி லாஸ். அந்த 300 கோடியில் ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல. அட 300 கோடியில் 3 வருஷத்துக்கு அம்மா உணவகத்தை நல்லா சாப்பாடு போடலாம்ல. ஆமாம். அப்போ இதை பண்ணுங்க அப்படின்றது நம்முடைய கோரிக்கை. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அவர்களும் கேட்கிறார்கள் அப்படின்னு நீதித்துறையில் இப்போ ஆள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஜென்யூனாக எடுக்கணுன்ற முடிவில் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அறிஞ்ச வசதியில் நம்ம கேட்டதில் அதுக்குன்னு 2-3 குழு போட்டு அவர்கள் இவருடைய ஒர்க் ஸ்டைல் எல்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து. ஏன்னா திமுக தான் நீதித்துறையில் வெயிட்டு. இந்த கேப்பில் நுழைச்சிட்டாங்கன்னா எவனா ஒருத்தன் போ நாளைக்கு கேஸ் வந்தால் யார் ஜெயிப்பா? மிலாட் பரவாயில்ல மிலாட்னா கவர்மெண்ட் தோற்றுறோம். அந்த நேரத்தில் போய் நீங்கள் எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ விடும்போதே கட்சி ஆட்கள் திறமை வாய்ந்தவர்கள் அவர்கள் அப்படி பார்க்குறாங்க. நல்ல விஷயம். இந்த மாதிரி நம்ம பார்வைக்கு வர்றது பாட்டிலுக்கு 10 ரூபா இப்போ வரைக்கும் அது மாறல தெரியுமா? ஆமாம். அப்போ நேற்று ஒரு இடம் நுங்கம்பாக்கத்தில் தான் 2 பேர் போய் சரக்கு வாங்கியிருக்காங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா. ஏங்க விஜயே சொல்லிட்டாரு, விஜய் சொன்னாரா? ஏன் காவி அப்படின்னு கேட்பாங்க. ஜீவோ போட்டிருக்கு, இப்படி கேட்டுருக்கோம். ஜீவோ போட்டிருக்காங்க. இவர் திருப்பின்னு ஜீவோ போட்டு தான் காசு வாங்கினீங்களா? யோ இதுதான் இஷ்டம் தான் வாங்கல, போ பாட்டில் கொடு. சரி வச்சுங்க. பாட்டில் வாங்கிட்டு நேராக பக்கத்துலேயே நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன். தலைவரே கொஞ்சம் வாங்க, இந்த மாதிரி பாட்டில் 10 ரூபா. இதே போன ஆட்சியில் இருந்தால் ஏய் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தானு உட்காரலாம். இங்கே ஸ்டேஷனில் வந்து என்ன பண்ணுற அரசு ஊழியர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல, அவரை பணி செய்ய விடாமல் தடுத்த உட்கார். இது ஆட்சி எங்கே எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குமோ நமக்கு எதுக்கடா வம்புன்ட்டு ஒரு அதிகாரி கூட வந்திருக்காரு. அவர் ஏட்டையாவாக இருக்கலாம், எஸ்ஐயாக இருக்கலாம், இன்ஸ்பெக்டராக ஏதோ ஒன்று ஒயின் ஷாப் உள்ளே வந்துட்டார்.
இப்போ சொல்லு ராசா, பாட்டிலுக்கு 10 ரூபா கரெக்டா? அப்படியே பார்க்குறான் அந்த ஆளு. என்ன பண்ணுறது? 10 ரூபா எடுக்க போகிறான். 2 குவார்ட்டர் வாங்கிக்கிறேன். இதான் போய் தொலை, 2 10 ரூபா போய் தொலை. அப்போ அவர் மேலே என்ன நடவடிக்கை? காலையில் நியூஸ் தமிழில் ஒரு இது ஹைவேஸில் மடக்கி துட்டு வாங்கிக்கிறாங்க. இந்த அதிகாரியும் உருட்டுறாரு பாருங்க. நாங்கள் நேற்று தான் வந்தோம், நேற்று வந்தால் இன்றைக்கி வாங்க ஆரம்பிச்சிருவியா? அந்த ஆள் விடவே மாட்டேங்கிறாப்புல ரிப்போர்ட்டர். சார் கீழே இறங்க சார். சார் எதுக்கு வாங்கினீங்க சார்? சார் இதே குட்கா, அவருக்கு சில அனுபவங்கள் இருந்திருக்கு போல போன கவர்மெண்ட்டில். இந்த கவர்மெண்ட்டில் வச்சு செஞ்சுட்டாப்புல. குட்காவில் அறைய பிடிச்சி கொடுத்தோம்ல, என்ன பண்ண 200 வாங்குறதுல 1000 வாங்கிட்டு அமிச்சேன். அந்த காண்டு இருக்கும்ல. நீங்கள் சொல்லுங்கள் சார், எவ்வளோ கொடுக்குறீங்க? அதை விடுங்க சார். அதை எவ்வளோ கொடுக்குறீங்க சொல்லுங்கள் சார். எல்லா இடத்துலையும் கொடுத்துன்னு வரேன், ஒரு 5-6 இடத்துல கொடுப்பேன், 200 கொடுப்பேன். அப்புறம் அவர் பார்த்தாரு, எக்ஸ்ட்ரா பிட்டு சார் 10 ரூபா காலத்துலேருந்து கொடுத்துனுக்கிறேன் சார். 10 ரூபா காலத்துலேருந்து ஏன் கொடுக்குறீங்க சார்? அப்படின்னு வழக்கம் ஆயிடுச்சு சார். அப்புறம் இவரை கேட்டால் அவர் பாவம் இவ்வளோ பெருசாகிறாரு, வண்டிக்குள்ளே ஜீப்புக்குள்ளே உட்கார முடியல. கீழே இறங்கி வந்தால் அவர் இப்படி போகிறாரு, விட மாட்டேங்கிறாப்புல. இந்த இப்படி வந்தால் இப்படி ஒருத்தர் செல்லை எடுத்து வச்சுன்னு அப்படி சொல்கிறாரு. செல்லை எடுத்தாச்சும் விடல. கடைசியில் இருந்த 3 பேரும் சஸ்பெண்ட் அப்படின்னாங்க. அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் சமூக வலைதளங்கள் அந்த பேப்பரில் வர்றது, சேனலில் வர்றதெல்லாம் பார்த்து உடனடியாக நடவடிக்கைன்னு வந்துச்சுன்னா இவர்களும் துணிச்சலாக போடுவார். தப்பு மேலே நடவடிக்கை வரும், எல்லாரும் பயப்படுவாங்க. கரெக்டா? ஆமாம். இதை செய்தால் நல்ல பேர் கிடைக்கும். அதே நேரம் முதல்ல சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் துறைக்கு அனுப்புங்க. அதை செய்தியாக்கி அதை இவங்க தூக்கிட்டு சுற்றுவாங்க. பார்த்தீர்களா பாட்டிலுக்கு 10 ரூபா இன்னும் வாங்கி கொண்டிருக்கார்கள். அந்த துறைக்கு அனுப்புங்க. அவங்க பார்த்து நடவடிக்கை எடுக்கலைன்னா செய்தியாக்குங்க. இதுதான் இப்போ இன்றைக்கி நிலைமை போய்கிட்டு இருக்குது. கான்வாயை ஒரு வாரமாக ஓட்டின்னு போகிறாப்புல, நல்ல விஷயம். கான்வாய் கார் எண்ணிக்கையை குறைச்சிங்கன்னா இன்னும் நல்ல விஷயம். பிரதமர் குறைச்சிட்டார்ல, அவரே குறைக்கும்போது நீங்கள் வந்து முடிக்க நடந்தெல்லாம் கூட போகிறாங்க. சிஎம்ஏ. அதனால் கார் எண்ணிக்கையை குறைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரி சார், இப்போ ஒரு விஷயம் யாராக இருந்தாலுமே சரி, தோல்வின்றது அது ஏதோ ஒரு வகையில் அவங்கள வந்து காயப்படுத்தும். அந்த வகையில் திமுக தான் சண்டை போட்டு 2ஆ நிற்கிறாங்களே. திமுக வந்து ரொம்ப காயப்படுத்திச்சோ. காயம் இல்லை இது, என்னது பந்தலில் பாவக்கா போயில பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த இறந்து போன துக்க வீட்டில் ஒப்பாரி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சிங்கன்னா இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, புதுசாக வந்தவங்க 3 நாள்லேயே யாருமே இவங்கள ஏற்றுக்கலையே. ஏன் நான் அப்படி சொன்னேன்னா, இப்போ அவங்க சைடில் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி களத்துக்கு போய் என்னென்ன பிரச்சனை எதுவுமே என்கிட்ட மறைக்காதீங்க, என்ன பிரச்சனை இருக்கோ யார் என்ன சொல்கிறாங்களோ அதை டைரெக்டாக என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. உடன்பிறப்பே வான்னு சொல்கிறாரு. 5 வருஷமா கேட்டிங்களா? இருங்க, அதை வந்து பொது வெளியில் சொல்கிறாரு இந்த மாதிரி பண்ணுன்ட்டு. அப்போ சீன் தானே, டைரெக்டாக என்கிட்ட வந்து சொல்லுங்கள். இவன் இங்கேருந்து கிளம்புவான், தலைவரை 4 கம்ப்ளைண்ட் ஓ தலைவரை நீங்கள் தான் போட்டீங்க, அது ட்விட்டரில் போட்டேன் போடாங்க அப்படின்னு. ஆனால் திமுக 75 ஆண்டு கால கட்சியாக இன்றைக்கும் வியாபித்து இருப்பதற்கு அடிப்படை காரணமே அப்பப்போ அவங்கள சுயப்பிரயோஜனம் செஞ்சுக்குவாங்க, ரீஸ்ட்ரக்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது எல்லாம் கலைஞர் காலம் வரைக்கும். அதையும் சொல்லிடணும்ல, கலைஞர் தான் பார்த்துக்குவார் என்னென்ன பிரச்சனை. உடன்பிறப்பை கவனித்தாயா, அவர்கள் வாங்கியதோ 39%, நாம் வாங்கியதோ 39.4%, 0.4% நாம் கூட இருக்கிறோம், இதை நீ கவனிக்க வேண்டும். ஆனால் எண்ணிக்கையில் பார்த்தாயா, நாம் என்னவோ 48 தொகுதிகள் தான், அவர் என்னவோ 132. அனைத்தும் எப்படி வந்தது? சினிமா கவர்ச்சியினால் என்பதை நீ அறிவாய் அல்லவா? எல்லாத்தையும் நினைக்கிறதுலாம் அவர் சொல்லுவாப்புல, அவனும் பார்ப்பான், ஆமாம் கரெக்டு தலைவரே எழுதிட்டார் அப்படின்னு. இப்படி தான் ஓடும். அதே சமயத்தில் கொஞ்சம் என்னென்ன பண்ணணும், அவர் தேர்தல் முன்னாடி இருந்தால் அந்த கையில் எடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். எலெக்ஷனுக்கு அப்புறமும் இப்போ ரீசெண்டாக வீடியோலாம் விட்டுருந்தார் ஸ்டாலின் அவர்கள். வீடியோ தானேங்க விட்றாங்க, அதனால தானேயா ஆட்சி போச்சு. மறுபடியும் வீடியோ விட்டிங்கன்னா என்னையா கதை. இப்போ நான் வர்ற மேட்ருக்கு வரேன். அப்போ கலைஞர் வரைக்கும் இருந்தது. நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த அரசு 10 தோல்வி பழனிசாமின்னு கேவலமாக பேசுகிறீங்களே, 10 தோல்விக்கு அப்புறம் ஒருத்தன் எந்திரிச்சு நிற்கிறான்னா அவன் தான் என் வீரன். ஆமாம், அவன் தான் ஆளுமை மிக்க தலைவன். இன்றைக்கும் அவர் தோத்துட்டாரு, போராடிட்டு இருக்காரு, அது வேறு விஷயம். ஆனால் அந்த தோல்விக்கு பிறகு நிற்கிற அந்த தன்மை இருக்குல்ல, இன்றைக்கும் 1,15,00,000 வாக்குகளை ரெட்டையில் வாங்கியிருக்கு, 22% ஓட்டு. முன்ன பின்ன வந்ததெல்லாம் சீட்டு வாங்கி உடன்பிறப்பையை கவனித்தாயா, நாம் வாங்கியதோ 1,15,00,000 அப்படின்னு இவர் எழுதுனா அவரும் எழுதிட்டாப்புல. அப்போ இவங்களுக்கு சொன்னேன், இது வரைக்கும் நீங்கள் சென்றதெல்லாம் மலர்பாதை, எல்லா இடத்துலையும் ஆரவாரம், அற்புதம். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அவர், பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் இவர், இன்னும் பார்ன் வித் டைமண்ட் பிளேட்டட் பிளாட்டினம் பிளேட்டட் இது வந்து இன்னொருத்தர். அப்போது இந்த மாதிரிலாம் இருக்கிற நீங்கள் ஒரு தோல்வி வந்தால் என்ன கதி வரையும் நான் பார்க்குறேன்.
அப்போ தெரியும் புலம்பல் எப்படி இருக்குன்னு. இப்போ புலம்புறாங்களா? என்ன ஆமா. புலம்பல்? கொஞ்சம் நெஞ்ச புலம்பலா? ஐயோ! இதுதான் திருவிளையாடல் வைத்திய கதை தான் சொல்லணும். ஐயோ! எனக்கு இல்லை, நம்பாதே, இனி வராதுன்னு. அந்த அளவுக்கு புலம்பல். அது ஒரு சைடு புலம்புறாங்கன்னு எடுத்துக்கிட்டாலுமே, இன்னொரு சைடு ரீவொர்க் ஏதோ பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் தானே. வர்றாங்க. ஏங்க அவசரப்படுறீங்க? அதில தான் கலைஞருக்கும் இவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்த சொல்றேன். அதோட சேர்த்து நம்முடைய கோரிக்கைகளும் சில சொல்லுவோம். ஒருவேளை சரியாக நடக்கணும்னு பண்ணாங்கன்னா, அந்த கோரிக்கையும் அவங்க ஏத்துக்கிட்டோம். நம்ம வேலை அதானே. ஆமா. இவங்கள திட்டுறதெல்லாம் இல்ல. நம்ம முதல்லயே பாராட்டிட்டோம். ஒரு கட்சி இப்படி இருக்கிறதுனால தான் 75 வருஷமா அது நிக்குது. இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே எடுத்துக்கங்க. பெரிய பிரச்சனைய 2ஆ உடைஞ்சிருக்காங்க. இங்க அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. வாரிசு அரசியல். ஸ்டாலின் எதிர்த்து யாராவது பண்ண முடியுமா? தலைவரே நீங்களே என்னது? இல்ல நீங்களே தலைவரே இந்த அளவுக்கு பாடுபட்டோம். அவன் என்ன சொல்ல வந்திருப்பான்? நீ ஏன் தோத்துட்ட தலைவரேன்னு இருப்பான். ஆனா மாத்திருப்போம். ஏன்னா இவர எதுவும் பண்ண முடியுமா? மோனோபாலி. யார் காரணம்? கூப்பிட்டு கேட்டாருன்னா கலைஞர் வந்தா கூப்பிட்டு கேட்பாரு. என்ன விஷயம் யாரு? நான் தலைவரே மாப்பிள தான். அந்த டீம் தான் அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே அந்த டீம ஒரு சரி சார். கலைஞர் அவர்கள் இருந்திருந்தா, இப்ப திமுக இருக்கக்கூடிய சூழல்ல என்ன மாரி முடிவுகள் எடுத்திருப்பாரு? முதல்ல எல்லா உறுப்பினர்களும் தனியா கலைஞர் கடிதம் எழுதிப்பாரு. முக்கியமா திமுக மேல வர குற்றச்சாட்டு வந்து 4 தலைமை இருக்கு அப்படின்றது தான். அந்த தலைமைய கலைஞர் ஒரு மீம் போட்டுக்கிறாங்க. ஏன்டா இப்படி கலைஞர் ஒண்ணு வச்சிருப்பார்ல. ஏன்டா இவரு அதுல சரியில்லைன்னு தான் அதுக்கு ஒத்து வர மாட்டாருன்னு தான் நானே தலைவர் ஆகாம வச்சிருந்தேன். நீங்களா முதலமைச்சர் ஆக்கிட்டு இப்ப என்ன போட்டு திட்டின்னு இருக்கிறீங்களாடா? இப்போ இன்னொருத்தர் வேற வந்துட்டு அவர் வேற கட்சியை காலி பண்ணான்னு மீம் போட்டு வச்சுக்கிறாங்க. அதனால அந்த மீம்கள் வந்து ரசிச்சு சிரிக்கிற மாதிரி இருக்குது. இது இப்போ இவர் வந்து நம்ம மேட்டருக்கு வந்துடுவோம். இன்னைக்கு எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இப்படி தானுங்க சொன்னீங்க. நீங்கள் வரலாம். அந்த காடினுடைய பாதி பகுதியை எடுத்துக்கொண்டு வரலாம். தலைமைச் செயலகத்துக்கு அந்த கார்டை காட்டினால் உங்களை உள்ளே அனுப்புவார்கள். அங்கே முதலமைச்சர் நாற்கையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் அமர்ந்திருப்பேன். அந்த கார்டை கொண்டு வந்து காட்டினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கவனிப்பாங்க. கார்டு கொண்டு போனோம் எவனா உள்ளே போனானா? ஏதாவது நடந்ததா? இப்படி தான் இவர்கள் வந்து ஒரு இதை உருவாக்குறது. இது ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து நீங்கள் தேடுறீங்க என்ன காரணம்னு. அப்போ உங்களுக்கு காரணம் இது வரைக்கும் தெரியாதா? குறைந்தபட்சம் சில நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நுணுக்கமான காரணம் என்னன்னு தேடினீங்கன்னா நான் அவங்கள உண்மையிலேயே நல்ல தலைவர்னு சொல்லலாம். ஒன்றுமே ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்கல. இவரே தோத்து போயிட்டாரு. தோக்கிறதுக்கு காரணமானவர் தலைவரே தொகுதிக்கு போயிடலாம் தலைவரேன்னு கூட்டு போயிட்டு அதையும் ரசிக்கிறாரு. ஆரியா நம்ம கூட கவலைப்படல. தம்பி எப்படி கவலைப்படுது பாடுறாரு. ஆனால் அண்ணியார் உஷாராயிட்டாங்க. பேட்டா இவ்வளோ முடிஞ்ச பிறகும் அவர் நீ தொகுதி வேற கூட்டு போய் வேலை வைக்கிறியா அப்படின்னு. அப்போ வந்து திமுக இந்த அளவுக்கு வந்ததுக்கான காரணம் ஸ்டாலின் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் ஒன்னா இது ஒன்று மட்டும்தானா? இருங்க, ஒன் ஆஃப் த ரீசன். அப்போ நான் கேட்கறது உங்களுக்கு எதுவுமே தெரியாதா தலைவரே? உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே பிடிபடலையா தலைவரே? இப்போ நான் கேட்கறதுக்கு மட்டும் முடிந்தால் அவர் சொல்லட்டும். ஆட்சிக்கு நீங்கள் வந்த பிறகு நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்தது. கூட்டணி கட்சிகள் அது ஸ்டாலின் வர விடியல் தர போறார். மிகுந்த இறக்க குணம் உள்ளவர், வெள்ளந்தியான மனிதர், கலைஞர் மாதிரி இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. இவரும் என்னை வந்து பார்க்கலாம் அது பார்க்கலாம். ஆனால் வந்த பிறகு அந்த வெள்ளந்தித்தனம் எங்கே இருந்ததுன்னா தன்னை சுற்றி நேர்மையான அதிகாரிகள்னு 2-3 பேரை பர்சனல் செக்ரட்டரியாக போட்டார். உமாநாத், உதயச்சந்திரன், சண்முகம், அப்புறம் அனுஜார்ஜின்னு நினைக்கிறேன் 4 பேர். அப்புறம் உளவுத்துறையில் ஒருத்தரை போட்டார் செந்தில். அப்புறம் இவர் கூடிய தினேஷ்னு ஒருத்தரை கூட இருந்த உதவியாளர் மாதிரி இருந்தார். அவர் கூட இருந்தார். அவரை வச்சுக்கிட்டார். அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து வச்சுக்கிட்டார். சரி, இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா தனக்கு வேண்டிய ஆட்களை போடுறீங்க. அப்புறம் இதுக்கு டிஜிபிக்கு ஒரு தமிழன் தான் வேணும்னு சைலேந்திர பாபு. அது பாதி நாள் எங்கே கேமரா இருக்குதோ அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருப்பார். சட்டம் ஒழுங்கு பெருசாக அவர் பண்ணதே கிடையாது. அவர் டிஜிபி. இதுக்கு தலைமைச் செயலாளர் இறையன்பு 5 பைசா வாங்க மாட்டார் மனுஷன். நேர்மையான மனுஷன். ஆனால் வேலை தெரியாது. அவர் பாட்டில் அவர் உட்காந்துங்கன்னு புக்கு எழுதுறது. இதுதான். இன்னும் பல டிக்கெட்டுங்க இருக்குது புக்கு எழுதிட்டு. கலைஞர் அவர்கள் கூட இறையன்பு அவர்களை பற்றி பேசும்போது சொன்னார், அவர் வந்து புலவரியா எழுத விடுங்க. சீரியஸா வேலை. இப்போ தமிழ் குடிமகன் ஒரு தடவை கலைஞருக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா. அப்போ வந்து ரேடியோலாம் ரொம்ப இது கூட்டம் நடக்கும்போது மாடியில் இவருக்கு கேட்டு கேட்டு வந்து சொல்கிற மிசா கணேசன் அன்னைக்கு ஏதோ வேறு வேலையை அமைச்சிட்டு இருக்காங்க. இவர் என்னையா ஸ்கோரு? தமிழ் குடிமன் நான் 2-3 நாள் சென்று பார்த்து விட்டு உங்களுக்கு தகவல் சொல்லட்டுமா? அப்பயா நீ மட்டை பந்து மதிப்பெண்கள் அதுன்னு சொல்லிட்டு இருப்பேன். நீ உட்கார் கம்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி யாரை எப்படின்றத அவர் டக்குன்னு கணக்கு போட்டுருவார்.
நன்றாக எழுதக்கூடியவர். அவர் அந்த இடத்துல இருக்கட்டும்னு அவர் கடைசி வரைக்கும் அவர் பெரிய கீ போஸ்ட்லலாம் போகல. ஆமா, அது ஒரு முக்கியம். அதே மாதிரி ஒரு எஸ்பி வரும்பொழுது கலைஞர் அந்த எஸ்பி தூக்கி ஒன்றும் இல்லாத துறைக்கு போடுறாங்க. டெப்டேஷன்லேருந்து வராரு. அவர் மற்றவங்களாம் தான் அது கையெழுத்து போட்டு போயிட்டுருக்கோம். இவர் பார்க்குறாரு, யார் இவரா? என் பையன் நல்லா பண்ணியிருக்கானே ஒர்க்கு, நான் பார்த்துருக்கேனே. இவனை அங்கே போடு ராமநாதபுரத்தில். இப்போ அங்கே தான் இவனுடைய இது தேவை. அதுக்கு ஆப்டான ஆள் அவர் போட்டேன். அவர் அந்த அதிகாரி என்கிட்ட சொன்னார். இதுமாதிரி ஜெயலலிதாக்கிட்டையும் பல அதிகாரிகளுக்கு அனுபவம் இருக்குது. அப்போ இந்த ஒர்க்கை தானே தலையிடும்போது சம்மந்தப்பட்ட அதிகாரி எதாவது பண்ண முடியுமா? தலைவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஜெயலலிதா அதை விட மேலே ஃபைலு ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் படிப்பாங்க. தப்பு இருந்தால் ரிட்டன் இது பண்ணிட்டு அவர் வர சொல்லு. எந்த ஸ்கூலில் படிச்சீங்க? ஆமா, என்ன கிராமரே ஒட்டுலையே. அது இவர் எழுத்து பிள்ளை. போகுறாங்கோ இங்கவா, என்ன போகுறாங்கோ, என்ன தமிழ் இது அப்படின்னு. அப்போது அந்த அளவுக்கு நிர்வாகம் மற்ற விஷயங்கள்ல 2 பேருமே இருந்தாங்க. அப்போ கலைஞர் இந்த வேலை பண்ணார். நீங்கள் என்ன பண்ணீங்க? வந்த அதிகாரிகள் உங்களை சுற்றி அப்படின்னு நின்றுட்டாங்க. அவங்க சொல்கிறதான் வேத வாக்கு. இப்போ ஒரு வேளை இவருக்கு நான் நான் கிராஸ் செக் பண்ணுவேன். அவங்க பண்ணீங்க சார், அவர்கிட்ட கேளுங்க, உளவுத்துறை அதிகாரிட்ட. அவரை கேட்டால் சார் ஒரு 1 ஹவரில் நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன் சார். இங்கே வந்துட்டு பங்கு என்ன சொல்லணும் இதான் சொல்லிக்கிறோம், நீ அதையே சொல்லு சார். விசாரித்த வரையில் நீங்கள் எதிர்பார்த்து அதான் சார். ஓ அப்படியா, சரி சரி. நான் என்ன ஏமாற்ற முடியாது. இப்படி தான் ஓடிச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதிகாரிகள் இந்த குரூப்பு வேற யாரையும் திறமையான அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் யாரையும் எங்கேயும் வரவில்லை. உள்ள வர நினச்சா அதிகமான ஐஏஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் இந்த பீரியட் தான் நடந்தது. எனக்கு என்னன்னு போகிறது, அங்கே போகிறது, இங்கே பண்ணுறது, ஏகப்பட்ட குளறுபடிகள். போலீஸ் அதிகாரிகளும் இதுதான். ஒவ்வொருத்தரும் ரீல்ஸ் போகிறதுன்னா அப்படின்றதுன்னா அவன் ரஜினி கமலா நினச்சிக்கினாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சிங்கம் மாதிரிலாம் நினச்சிக்கினாங்க. இந்த இன்னைக்கு ஒருத்தர் ஆரம்பிச்சுக்கிறாரு. நான் எப்பவும் சொல்கிறேன் முதல்வர் விஜய்கிட்ட, இந்த சிங்கம் சூர்யா இந்த வேலைலாம் பண்ணாங்கன்னா அனுமதிக்காது. எல்லா ரவுடியும் கூப்பிட்டு வச்சுக்கின்னு விசாரி. ரவுடிகளை கூப்பிட்டு விசாரினா நீங்கள் தனியாக கான்ஃபரன்ஸ் வச்சு அங்கே கூப்பிட்டு வச்சு வான் பண்ணுங்க. அது என்ன எவ்வளோ நாளா? இது என்ன திடீர்னு? நேற்று ஒரு அதிகாரி டிஎஸ்பி கூடிய கேமரா போகுது. சாதாரண மனிதராக சென்ற டிஎஸ்பி. என்னடா நான் யோசிக்கிறேன், மூட்டை கிட்ட தூக்கின்னு போகிறாரா? பார்த்துக்கினே இருக்கிறேன், எங்கடா டிஎஸ்பியை காணும். இவர் பார்த்தா அன்யூனிஃபார்மில் போயின்னுக்கிறாரு, கூட 2-3 போலீஸ் தூங்குறவனெல்லாம் எழுப்பி தொத்தி விட்றாங்க. என்ன தெரிதா கேமரா வச்சுக்கின்னு இந்த மாதிரி. அவன் அந்த லோக்கல் ரிப்போர்ட்டர் அவர் கூட நல்லா நெருக்கமாக இருப்பான். அவன் உடனே சார் இங்கே ஒரு முக்கியமான செய்தி சார் அனுப்பிச்சி வைக்கிறேன். உடனே இங்கே போட்டு ஒரு பிட்டை போட்டு விட்டோன்னா ஒரு 50,000 போயிடும் ஷார்ட்ஸில். தம்பி நீ அனுப்பிச்சி வச்சு சரி நல்லா போய்க்குதுப்பா. இப்படி தான் சாதாரண மனிதனாக சென்ற. இப்போ நம்ம பார்க்குறோம்ல மூட்டை கிட்ட தூக்கின்னு போகிறாரான்னு, இந்த மாதிரி பார்க்குறது தான். அப்போது இந்த மாதிரி நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏப்ப சாப்பிடலாம். ஒருத்தர் இருந்தார்ல திருவள்ளூர் கலெக்டர், அவருக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் அந்த கேமரா இருக்கும். கேமரா வச்சுன்னு தான் கோவப்படுவார், சீனை போடுவார், ஆய் உயின்னுவார். தம்பி வேலையை மட்டும் பாருங்கள், ரொம்ப பதட்டப்படாதீங்க. இதை வந்து கரெக்டாக சொல்லிடணும். ஒர்க்கு தான் எனக்கு. இவர் ஆட்சியில் நோ, ஏய் நான் ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிறேன், அதே மாதிரி நீ ஒன்று போடு, நான் குதிரையில் வர மாதிரி போகிறேன்டா, போடு. இன்னொருத்தர் துக்கம் விசாரிக்க போகிறாரு, யார்? டிஜிபி சைலேந்திர பாபு. சைக்கிளிங் போகிற ட்ரெஸ் இருக்குது தெரியுமா? ஆமாம், சீரியஸாக நடந்ததுங்க. அந்த வீட்டில் போய் துக்கம் விசாரிக்குது. எவனாவது இந்த சைக்கிளிங் போகிறதுக்கு ஒரு ஜட்டி மாதிரி போட்டு ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்கும், இந்த இடத்துக்கு மட்டும் ஜட்டி மாதிரி போட்டு. ஏங்க இப்படியாங்க போய் விசாரிப்பீங்க? எவ்வளோ அதிகாரிகள், எப்படிப்பட்ட அதிகாரிகள் இருந்தாங்க. இது எல்லாம் எப்படி அனுமதிக்கப்பட்டது? அப்புறம் ஒரு வாக்கிங் போவார், அங்கே பெண்கள் துள்ளி குதிச்சு ஓடிடுவாங்க. அது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. இதெல்லாம் பத்தாதுப்பா, நல்லா ஹெவி ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும். பத்திரிகையில் இருக்கிறவர் வேணுமா? கூப்பிட்டா வரமாட்டாங்களே, ரிட்டையர் ஆனவர் தூக்குங்க. அது ஒருத்தர், அவர் செல்ஃபோன்லாம் எடுத்து அவர் என்னைக்கு சேர்ந்தாரோ அன்றைக்கே கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆகிட்டார், அவர் ரெகுலர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டார். அப்போது நீங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றத கிராஸ் செக் பண்ணுறதுக்கான எந்த ஏற்பாடும் உங்கள்கிட்ட இல்லை. உங்கள்கிட்ட கொடுத்தது எல்லாத்தையும் நீங்கள் நம்புனீங்க. எல்லாம் இட்லி சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் லாக்அப் டெத், இட்லி சாப்பிட்டு விக்கல் வந்து வலிப்பு வந்து இறந்து போயிட்டார். சட்டசபையில் படிக்கிறார். 4 நாள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது, 13 இடங்களில் காயம், அதையும் படிக்கிறார். அப்போ உங்களுக்கு கோவம் வரணுமா வேணாம்? அந்த அதிகாரி கூப்பிட்டு உடனடியாக ஜெயலலிதா பண்ண முடியுமா? உரிச்சிருவாங்க. கலைஞர்கிட்ட பண்ண முடியுமா? அப்போ உங்கள்கிட்ட பண்ண முடிஞ்சதில்ல. அதுக்கப்புறம் ஜெயிச்ச பிறகு எங்களால் தான் ஜெயிச்சான்னு ஒரு டீம். அந்த டீம்னா பேனா, பென்னு, ஐபேக்கு,
எந்த ஊரில் எவங்கிறானோ ஒரு 4 கம்ப்யூட்டர் ஒரு 5 பேர் வச்சுட்டு சர்வே அப்படின்னா வாப்பா அக்ரிமெண்ட் போடு, இந்தா நீ என்ன பண்ணுவ, நல்லா திட்டுவேன் சார், திட்டு போ. இதில் தனியாக ஐடி விங்கி, இது எல்லாம் வச்சுக்கின்னு வருகிறார் போகிறார். அதில் அந்த பேச்சு தமிழ் 2 நாளாக தான் போட்டுனுக்கிறேன். தலைவர் அதை பார்த்துட்டு தான் மாற்றினார்னா உண்டு. சென்னையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் நம்மளை எல்லாத்தையும் பார்க்குறாங்கோ அப்படின்னு அவன் ஏஐலேருந்து எடுத்து கொடுக்குறான். இவர் அதை பார்த்து படிச்சுன்னுக்கிறாரு. ஏன்டா என்னடா தமிழ் இது, என்ன தமிழ் இது அப்படின்னு கேட்கணும். அறிக்கையும் அதே மாதிரி போகுது. சரி பேசுறதாவது பேச்சு மொழியில் பேசுகிறீங்க, அறிக்கையும் இப்படி போகலாமா? கலைஞ்சிட்டு இது நடக்குமா? டவுன்ஃபால். ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க, ஆட்சிக்கு எதிரான விஷயங்கள் எதையுமே பற்றி கவலையே படலை. எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, அதிகாரிகள் ஆட்டம் ஓவராக இருக்குது. ஆனால் இவர் புதுசாக இந்த டீம்லாம் இருக்குல்ல, திராவிட மாடல் அரசு தூக்கின்னு வராங்க. நல்லா இருக்குதே, நல்லா தான் இருக்குது. ஒன்று திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் காது பிடிச்சி போச்சு. அது இப்போ காது பிடிச்சி போச்சா இல்லையா? இது ஒரு பக்கம். இவர் இந்த மாதிரி பண்ண உடனே அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டுகள்லாம் யார், பத்திரிகையாளர், சமூக ஆர்வலர், அரசியல் விமர்சகர், அவரு இவரு எவரு எல்லாத்தையும் கூப்பிடுவா. அவர் ரொம்ப பேசினுறாப்புல, எதிர்த்து பேசினீங்க கூப்பிடியா, சரி பார்த்துக்கலாம், இனிமேல் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். இப்படியே ஒரு பெரிய டீம். அதுக்கப்புறம் இவர்கள் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தீர்மானிப்பாங்க. செந்திலை கூப்பிட்டு பேசுங்க சார், முத்தலீப் நல்லா பேசுகிறாப்புல, அவன் கவர்மெண்ட் எதிராக பேசுகிறான், நம்ம செந்திலை கூப்பிட்டு பேசு, நல்லா பேசுவாப்புல. செந்தில்னா நீங்கள் தான் சொல்கிறேன், அந்த செந்தில் இல்லை, அந்த செந்தில் அதுக்குன்னே அக்மா இருக்குது. அப்புறம் அந்த செந்தில் அவருக்கு பெரிய அளவில் காரு, ஆஃபீஸு, இதெல்லாம் இப்போ இவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தணும். இந்த கவர்மெண்ட் எப்படி எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க, பத்திரிகையாளர்ன்ற பொருளில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எதுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸு, காரு, இதெல்லாம் எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? ஏதாவது மினிஸ்டருக்கு பிஏவா, இல்லை ஏதாவது ஓஎஸ்டியா, என்ன கேட்டகரி? அதே மாதிரி இவர் அந்த ஜோசியரை நியமித்தார். 2 நாள் பிரச்சனை வந்தது, எதிர்ப்பு தெரிவித்தோடனே ரீதிங்கின்னு தூக்கி விட்டார். தப்பு எல்லாருக்குமே நடக்கும். அதுலேருந்து எவன் வெளியே வரானோ உண்மையிலே பாராட்டலாம். அயன் கார்த்திகேயன் ஒருத்தர் ஃபேக்ட் செக்குன்னு போட்டிங்க, அவருக்கும் ஃபேக்ட் செக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியாது. பெரிய அளவு சேலரி, அவருக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தீங்க. எவ்வளோ எதிர்ப்பு, எவ்வளோ கேலி கிண்டல். அன்னைக்கு அவரை கூப்பிட்டு பேட்டி எடுத்த ஒரு ரூட்டு தலை இப்போ சமீபத்தில் தாவேகா தான் ஜெயிக்கணும் வாய் தவறி சொல்லிச்சு. எண்ணிக்கலாம் சொல்ல, அங்கே ஏதோ பிரச்சனை போல, 19 போக முடியாது, 19 சொல்லிச்சு. இன்னைக்கு பார்த்தா அது வேற ரூட்டு தலை ஆயிடுச்சு. அப்போ அன்னைக்கு பேட்டி எடுத்திய எல்லாரும் எதிர்க்கும் போது அவனை பேட்டி எடுத்திய என்ன கணக்கு? புரிஞ்சுக்கணும் ஜனங்க, அப்படியே மாறுவாங்க இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம். அப்போ இவர் இந்த டீம் இருக்குதே, பெண்ணு மற்ற ஐபேக், இதெல்லாம் இவர்கள் கட்சிக்காரர்களை இவர்கள் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவர் இப்போ என் கலைஞர் இருந்தால் ஃபோன் வரோம், பேசுவார், மாவட்டத்தில் பேசுவார், ஒன்றியம் பேசுவோம், யார் வேணால் பேசுவாங்க, தகவல் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை மாவட்டத்தை கூப்பிட்டு இந்த கட்சிக்காரன் அவன் 2 பேர் கோஷ்டியும் தெரியும், 2 பேர்ட்டையும் பேசுவார், முடிவெடுப்பார். இவர் யாரையும் சந்திச்சதே இல்லை. அப்படி சந்திக்கிறதுக்கே ஒரு பேர் வச்சாங்க, அவருக்கா உடன்பிறப்பே வா. ஏன் அப்படி சொல்லணும், வரமாட்டிங்களா? எல்லாத்துக்கும் பேர். தண்ணி குடிப்போம் வா, என்னது தாகம் எடுத்தால் தண்ணி குடிப்பாங்க. அப்போது இந்த மாதிரி இவர் சந்திக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 3.5 வருஷம் 4 வருஷம்னு எடுத்துக்கலாம், அறிவாலயம் பக்கமே ஒரு தலை காட்டல. அவர் தான் அடிக்கடி சொல்லுவோம், அறிவாலயம் பக்கத்துலேயே வரமாட்டேங்கிறாங்களே, கலைஞராக இருந்தால் டெய்லி வருவார், பேட்டி கொடுப்பாரு. இது ஏன் அறிவாலயம் பக்கம் நீங்கள் வந்தால் தான் கட்சிக்காரங்க வருவாங்க, மற்ற நிர்வாகி பயந்து போய் வருவான். 4 கட்சிக்காரன் வந்து உங்கள்கிட்ட குறை சொல்லுவான். குறைய காது கொடுத்து கேட்டிங்களா? இன்னைக்கு கேட்குறீங்களே, இப்போ நான் தாவேக்காக்கும் சொல்கிறேன், எங்கே குறை வருதோ அது காது கொடுத்து கேட்டிங்கன்னா அந்த இது ஜெயிக்கும். சோவியத் யூனியனா வீழ்ந்துச்சு, ஒரே தலைமை, அவன் எடுக்கிறதா முடிவு, எதிரியே கிடையாது, எல்லாம் ஆலிஸ்வெல் சூப்பர், ஐயோ வேற லெவலு போச்சு, மொத்தமாக 91 நக்கிக்கிட்டு போச்சு. அதனால் இவர் தான் அவருக்கு பாடம். கட்சிக்காரங்க குறைகளை கேட்கறதுக்கு உங்களால் முடியலனாலும் ஒரு டீம் வச்சுக்கணும். அந்த டீம் கரெக்டாக இருக்கணும், டீட்டெயில் வந்துக்கிட்டே இருக்கணும். அதை வச்சு உளவுத்துறையில் கன்சல்ட் பண்ணணும். உளவுத்துறை ரிப்போர்ட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு நீங்கள் யார்கிட்ட பேச நடவடிக்கைகளுமே எடுக்கணும். உளவுத்துறையும் எங்கேயாவது சேர்ந்துக்கிட்டு பண்ணுறான்னா அந்த உளவுத்துறையும் சோதிக்கணும். இது ஜெயலலிதா பண்ணுவாங்க, எம்ஜிஆர் பண்ணுவார். இப்போ உங்களை போட்டுட்டு உங்களே நம்பிட்டு இருக்க மாட்டாங்க, உங்களையும் செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ இருக்கிற வசதியில் எவ்வளோ பண்ணலாம். இன்றைக்கி பெகாசஸ்லாம் வந்துடுச்சு,
அதை வந்து திறமையாக கையாண்டுட்டு இருக்கிறாங்க. ம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை வச்சு பண்ணலாம். அப்போ இவர் என்ன பண்ணார், யாரை பற்றி அறிவாலயத்துக்கு வர்றதில்ல, யாருக்கு இது கேட்கறதில்ல. ரெண்டாவது, முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவில் இருந்து வந்தவர்கள், பணக்காரர்கள். நம்ம லேயர் பற்றி பேச ஞாபகம் இருக்கா? யார் யார் லேயர்? ம். முதல்ல ஆமா, பேசலாம். குடும்பம். ரெண்டாவது, முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், மற்ற கட்சியிலிருந்து வந்தவர்கள். மூணாவது லேயரு அமைச்சர்கள், அவர்களுடைய வாரிசுகள். நாலாவது லேயரு பணக்காரர்கள், வசதி படைத்தோர். இது 5வது லேயர் தான் போனால் போதுன்னு கட்சிக்காரனுக்கு. கரெக்டா? அப்போ இந்த 5 லேயர்லையுமே இவங்க உக்காந்துட்டு ஐபேக்கு பென்னுலாம் வச்சு செக் பண்ணும்போது, பா அவங்க செக் பண்ணி கொடுக்குற ரிப்போர்ட்டு தான்ப்பா அப்படின்னா, கீழே இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவான், ம். தலைவரே ரிப்போர்ட் நல்லபடியா. அதனால தான் இப்போ பெரிய சண்டை ஓடிட்டு இருக்கு. இவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் தப்பு, அதனால தான் தோல்வி அப்படின்னு. போதா? இப்போவும் அதை வந்து இவர் எதாவது பண்ணாரா? ஒன்றும் கிடையாது. இதுக்கு பிறகு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கவர்மெண்ட்டை பற்றி அகேன்ஸ்டாக பேசாமல் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ எதிர்கருத்துக்கள் வந்துச்சா? அது பேசுனவங்களே நடவடிக்கை எடுத்தீங்க. அப்போ என்ன ஆச்சு? எதிர்கருத்துக்களும் இல்லை. ஆல் இஸ் வெல். மாதம் மும்மாரி பொழிகிறதா? பொழிகிறது. அவ்வளோதான். இது ஒரு பார்ட்டு போகுது. அமைச்சர்கள், அந்த அதிமுகலேருந்து வந்தவங்க இவங்கெல்லாம் பதவி வச்சிருக்கும் பொழுது கட்சிக்கு உண்மையாக உழைச்சவன் எந்த வித ஏற்பாடும் இல்லை அவனுக்கு. அவன் சரி, அவன் வந்து பற்று. நான் இப்போ கூட பார்க்குறேன், கட்சி கொடி கட்டிட்டு 10-15 பேர் திமுக அங்கங்கே நிற்கிறாங்க. மற்ற கட்சியெலாம் இப்போ கூட காணோம். இதுதான் திமுக. அப்போ அந்த மாதிரி பற்றுக்கிறவன், எதை எப்படி போட்டையா, நம்ம தலைவர் வந்து ஸ்டாலின்பா அப்படின்னு இருப்பான். அவனுக்காக என்ன பண்ணீங்க? அவனுக்கு என்ன பண்ணீங்கன்னா, டெய்லி லேப்டாப்பில் ஃபோட்டோ பிடிச்சி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணுமா. ஒரு வட்டச்சலா என்கிட்ட சொன்னார், சார் கட்சி வேலை பார்க்குறேன்னா ஆஃபீஸ் வேலை பார்க்குறேன்னா எனக்கு தெரில சார். ஏதோ பேங்க் இதில் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி சார். இவங்களை சந்திக்கணுமா, அதை ஃபோட்டோ எடுத்து நான் பகிரணுமா? என்ன சார் இது? கட்சி வேலைன்றது இயல்பாக நடக்கிறது சார், சந்தோஷமாக நடக்கிறது. அதே நம்ம வேலையும் பார்த்துக்கிட்டு ஈவினிங்கில் வந்து மக்களுடைய பிரச்சனையை பார்த்துட்டு பேசிட்டு பண்ணியிருந்தா மக்கள் நம்மளோட இருப்பாங்க. இது இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படி சார்? டெய்லி எனக்கு இந்த ரிப்போர்ட் கொடுக்கணும், அந்த இவன் வரான் இந்த ரிப்போர்ட் கேட்குறான், அவன் வந்தான் அந்த ரிப்போர்ட் கேட்குறான். யாருக்கு சார் பயப்படுறது? இன்னொன்று, நமக்கு ஏதாவது நடக்குதா சார்? பார்த்தீங்கன்னா யாரோ வந்து திடீர்னு வர்றாங்க. அப்போ ஓபிஎஸ் சேர்ந்தார், போடி நாயக்கனூரில் வந்தோன்னே ஒரு எம்எல்ஏக்கு நின்று வச்சிட்டாங்களா? அப்போ அவ்வளோ நாளாக அங்கே யோசிச்சிருந்தாலும் இந்த மாதிரி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த இது இருக்கும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? பொதுமக்கள் அவ்வளோ கோபம், அதிருப்தியில் இருக்காங்க. பொதுமக்கள் அவ்வளோ அதிருப்தி இருந்தாங்க. அதிருப்தியை போக்குறதுக்கு என்ன பண்ணீங்க? அம்மா உணவகம் சென்னையில் ஒன்றுமே செலவில்லை. மிஞ்சி போனால் 50 கோடி ரூபா செலவு பண்ணி ஆட்சி வந்த புதுசு ஒருத்தன் போயிட்டு வில்லிவாக்கத்தில் அம்மா உணவகத்தில் அந்த பேனர்லாம் அடிச்சு கிழிச்சான். உடனே அவங்கள பிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணீங்க, நடவடிக்கை எடுப்போம், இனி அம்மா உணவகத்தை நாங்கள் சிறப்பாக பார்த்துக்குவோம் அப்படின்னீங்க. என்ன ஆச்சு? அம்மா உணவகம் வந்து பொதுமக்களுடைய நன்மதிப்பை பெறுற ஒரு விஷயம் போச்சா? அதற்கு அடுத்து ரேஸ் யாரை கேட்டீங்க நீங்கள்? அப்போ இது ஒரு ஆதிக்கத்துடைய உச்சம் தானே. அதை பற்றி யாரும் பயந்துக்கிட்டு எழுதாமல் இருந்தான். ஒன்று, அங்கே 1-2 முணுமுணுப்புகள் இருந்தாலும் அது கூட இவர் காதுக்கு போகாமல் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறான்? நடக்கட்டும், இந்த அநியாயம் பண்ணுறான், அவங்களுக்காக தான் பண்ணுறாங்களோ, இவங்களுக்காக தான் இருக்குமோ அப்படி. அப்போது வதந்திகள் யூகங்கள் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சு. ஐபிஎல் அந்த இந்த லேனில், சர்வீஸ் லேனில் மீன் கடைகள் வைக்கிறதுல பிரச்சனை வருது, மீனவர்கள் போராடுறாங்க. சீமான் கொண்டு அங்கே போய் பேசுகிறாங்க, அண்ணாமலை கொண்டு. இவர் அன்றைக்கி ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்ருக்காரு. தூய்மை பணியாளருக்கு போராட்டம். அன்னைக்கு இவர் கூலிப்படம் பார்த்துட்டு விமர்சனம் எழுதுறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயமா வெடிச்சது. அதே முதல்வருக்கு தெரியல? மறுநாளாவது அவர்களை கூப்பிட்டு பேசணும்ல. சரி, முதல்வருக்கு தெரியலங்க, துணை முதல்வராவது நீ கூலிப்படம் போய் எதுனா போ, நான் போய் அவங்கள பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு சரி பண்ணுறேன். ஏன் தேர்தல் நெருக்கத்தில் மட்டும் அதை சரி பண்ண முடிஞ்சது? ஏன் அதை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உங்களால் பண்ண முடியல? இதுதான் அவர்களுடைய பிரச்சனை. எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி கவலைப்படல. பரந்தூர் வாங்கி அங்கே தான் அப்படின்னு அந்த மக்கள் அவ்வளோ போராடினாங்க. கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஏதாவது காம்பன்சேஷன் கொடுங்கன்னு. இப்போ இவர் வந்து பரந்தூர் அப்படியே இருக்கட்டும், நாங்கள் வேறு யோசிக்கிறோன்றாரு. அப்போது இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இவர்கள் இப்போ வந்துட்டு தேர்தலில் நிற்கும் போதே எவ்வளோ பிரச்சனை இருக்குது. சென்னையிலே கோட்டையில் ஓட்டை உள்ளன்னு நம்மளாம் பேசணுமா? கோட்டையை மாற்றி கோட்டையை தூயின் போயிட்டாங்க. முஸ்லீம் ஓட்டு உள்ளனா அந்த 16 அடிச்சிருப்பாங்க. அங்கே தப்பிச்சது உதயநிதி தப்பிச்சது அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள். இங்கேயும் ஒரு சேகர் பாபு இல்லாட்டி எல்லாம் மொத்தமாக உட்காந்து ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஆயிருக்கும். அப்போது இந்த விவகாரத்தில் நம்ம என்ன தப்பு பண்ணோம்? சென்னையில் உடனடியாக நடவடிக்கை ஏதாவது எடுத்தீங்களா? இப்போ போய் குழு போட்டு அனுப்புகிறீங்க, அந்த குழு என்ன பண்ணும்?
அந்த குழு எவனா உண்மையை சொல்லுவாங்க? என்ன சொல்றாரு? சொல்லணும், மறைக்காம என்கிட்ட இப்படித்தானங்க உண்மைய எல்லா சொல்லுங்க. டைம்லயும் நான் உங்களுடன் ஸ்டாலின் உடன்பிறப்பே வான்னு கூப்பிட்டாரு. எல்லாம் சொன்னான். இப்ப இதுவும் கண்துடைப்பு மயிலாப்பூர் தொகுதி தான்றீங்களா? நான் பேசின ஞாபகம் இருக்குதா? தலைவரே சரியில்ல. நான் என்னுடைய தகுதிக்கு உன்ட்ட பேசுறதுக்கு இது இல்ல. ஆனாலும் பேசுறேன். இப்படிலாம் பேசுறாரு தலைவரு. அப்படின்ட்டு அங்க 3 பேரு ராமஜெயம் பையன், மணிமாறன் அந்த இவரு எம்.கே. பாலன் பையன், இவரு கூட ஜெயில்ல இருந்த இன்னொருத்தரு, அவரு 3 பேரு. 3 பேர்ல யாராவது ஒருத்தர் குடுத்துருக்கலாம்ல. இப்ப எவ்வளோ அதிருப்தி லாஸ்ட்ல தோத்து போற மாரி ஆயிடுச்சுல்ல. நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க போங்க. என்ன அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணாருன்னு வேலுக்கு மறுபடியும் குடுத்தீங்க. தொகுதி மாறி அங்கங்க நிக்க வச்சீங்களா? அண்ணா நகர்ல கார்த்திகேயன் இருந்தா ஜெயிச்சிருப்பாரு. ம். அவர கொண்டு வந்து யாரோ சொல்றாங்க தூக்கி அங்க போட்டீங்கன்னா, வில்லிவாக்கம். அப்ப இது எதுவுமே இவர் கையில கிடையாது. இன்னைக்கு உட்காந்து எனக்கு அது பண்ணுங்க, இது பண்ணுன்றாரு. இப்பவும் சொல்றேன். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க மீறி நடவடிக்கை எடுக்கலன்னா, கட்சி சிக்கலாயிடும். நீங்கள் அந்த கட்சிகளை முடமாக்கிக் கொண்டே தோழமை கட்சிகள், நாங்கள் வந்து பாஜக தான் எதிரின்னு உருவாக்குனீங்க. இந்த பாஜக, சனாதனம் எல்லாமே இன்னைக்கு பெரிய அவுட்டேட்டடு. தேவையில்லாம மத்திய அரசு கூட சண்டை. தேவையான விஷயங்கள் சண்டை போடலாம். எல்லாத்துலயுமே சண்டை போட்டா, அப்ப சனங்களுக்கு சலிப்பாயிடுச்சு ஒரு கட்டத்துல. சலிப்பாயிடுச்சு. எது பார்த்தாலும் அது. அப்புறம் நாங்கள் தான் உண்மையான. இப்ப 2 பேரும் சேர்ந்தீங்களே, தெரிஞ்சு போச்சா ஜனங்களுக்கு? இப்ப நாளைக்கே உங்க கூட இருக்கிற கூட்டாளிங்க அங்க போயிட்டாங்கல்ல. காங்கிரஸ் முதல்ல உதறிட்டு போச்சு. மத்தவங்களும் போயிட்டாங்க. இனி அவர்கள் திரும்ப மாட்டாங்க. ஏன்னா இடதுசாரிகள் டெல்லி தலைமை முடிவெடுத்துச்சு தாவேக்கா கிட்ட போகணும்னு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் டெல்லி தலைமை முடிவெடுத்துச்சு. வந்தா திருமாவளவன் மட்டும் தான் இங்க வரணும். விசிகா மட்டும் தான். அவருக்கும் ஒரு அமைச்சர் பதவி ஏதாவது குடுத்தாங்கன்னா, அவ்வளவுதான் வன்னியர் சார் சொல்லுவாரு. அண்ணா போயிட்டு வாண்ணே. நல்லா இருண்ணே. நல்லா இரு. 2 பேர் தான் நான் பார்த்துக்கிறேன்னு. அப்போ இந்த மாரி பிரச்சனையில தனிமைப்பட்டு போயிட்டீங்க. இப்ப ஏடிஎம்கேவும் அங்க அவங்களுக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அவர்கள் தனியாக இருந்தாலோ, என்டிஏ அணியாக இருந்தாலோ, அல்லது எஸ்பி வேலுமணி அந்த டீம் தலைமையில கட்சி ஒருவேளை வந்து, அந்த கட்சி அதிமுக ஆதரிச்சாலோ, மிக பலம் வாய்ந்த கூட்டணியாக தாவேகா கூட்டணி மாறிடும். திமுக என்ன ஆகும் அன்னைக்கு? அப்போ நீங்க அந்த மாரி இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், சட்டசபையில சபாநாயகர் பதவி ஏற்கிறது. வந்து என்ன பேசுறீங்க? துடுக்குத்தனமா கண்டபடி பேசுறீங்க. இதை கொஞ்சம் பேரு சூப்பரா பேசிட்டாரு, அசத்திட்டாருன்னு பேசுறாங்க. அதை இவர்கள் நம்புறாங்க. ஆனா பெரும்பாலான மக்களுடையது என்ன? ஏம்பா அவர் பாட்டுல அமைதியா இருக்காரு. நீ இந்த மாரிலாம் பேசுறீங்களப்பா. சபாநாயகர் தேர்வு அன்னைக்குமா இப்படி பேசுவீங்க? இப்படிதான் பெரும்பான்மையான கருத்தா இருக்கு. இப்போ பொதுமக்கள் கருத்துக்கு நீங்க காமராஜர்லாம் சொன்னாரு. அது பத்திரிகைலாம் போய் கேட்டப்போ, புதுசா வந்திருக்கேன்னேன். 6 மாசம் விடுவோன்னேன். அப்புறம் பார்த்துக்கலான்னேன். முடிஞ்சிச்சு. இவங்களுமே சொன்னாங்களே சார். சொன்னீர்களே, சொல்லாததையும் செய்றீங்களே. என்ன சொல்லுவாங்க? சொன்னது மட்டும் இல்ல, சொல்லாததையும் சொல்லாததையும் செய்வோம். செய்வோம். அதுதான் இவங்க வேலையே. அதனால இதுதான் அம்மா உணவகத்த கூட நல்லா வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? சரி சார். இப்ப இந்த குழு அமைச்சு இந்த தோத்ததுக்கான காரணம்லாம் ஆராயறாங்கல்ல. இது வந்து கட்சிய மேலும் ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு அதான் சொன்னேனே. ஹெல்ப் பண்ணுமா? அவர் வந்து கலைஞர் அவர்கள்ட்டேருந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன இன்புட்ஸ்லாம் எடுத்துக்கணும்? இதுக்கு முன்னாடி நடந்தத பொறுத்தவரைக்கும். கலைஞரே எடுத்துக்கல. அப்புறம் கலைஞர் இன்புட்ஸ் தான். கலைஞர் எங்கேயாவது சொன்னாங்களா? இது கலைஞர் ஆட்சி. கலைஞர் ஆட்சியை கொண்டு வரணும் எங்கேயாவது சொன்னாங்க? திராவிட மாடல் ஆட்சி. ஸ்டாலின் தொடரட்டும். கலைஞர் எங்கேயா காமிச்சாங்களா? இவங்க பாருங்க ஜெயலலிதா ஆட்சி வரணும். எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வருவோம். காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி. இவரு எங்க 50 தலைவர்கள் ஆட்சி கொண்டு வருவோம். விஜய் வருவார். அதுன்னு. நீங்க என்னைக்கா எங்கேயா கலைஞர் சொன்னீங்களா? அப்புறம் என்ன இனிமேல் எடுத்துக்கிறது? கூட்டணியே இல்ல. புரிஞ்சுக்கங்க. இப்ப அது பெரிய சிக்கல். அது வெளியில காமிச்சிக்காம இருக்கிறாங்க. இந்த நிலைமையிலேருந்து மீண்டு வரணும்னு நான் சொன்னேன்ல. பெரிய சிக்கல்ல மாட்டின்னு இருக்காங்க. சரி சார். அப்படியே அதிமுக பக்கம் வந்தா அந்த நாளுக்கு நாள் பிரச்சனை போயிட்டே இருக்கு. இபிஎஸ் அவர்கள் கூட கவர்னரை வந்து சந்திக்க போறதா ஒரு பேச்செல்லாம் வந்துகிட்டு இருக்கு. மாவட்ட செயலாளர்கள்லாம் புது மாவட்ட செயலாளர் போகும்போது பழசு, புதுசு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு ரொம்ப கட்சி நாளுக்கு நாள் போயிட்டே இருக்கு. ஒரு கட்சி 2ஆக உடைந்திருக்கிறது. ஒன்றாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்றோம். அவர்கள் தோற்றத்துக்கான காரணத்தை தேடும் பொழுது, இவர்கள் தோற்றத்துக்கான காரணமே இவர்தான் சொல்லி 2ஆக பிளவுபட்டு நிற்கிறது. அதுலயும் மாறி மாறி 2 பேரும் குற்றம் சாட்டிக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் நீக்கி இவர் நியமிச்ச இடத்துல கட்சி அலுவலகத்தை யார் பண்றன்றது அது ஒரு செய்தியாக மாறிக்கிட்டு இருக்குது. இதில் கவர்னரை சந்தித்து இவர்களை அமைச்சர்களாக பதவியேற்க அனுமதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை இன்னும் அமைச்சரவை பட்டியல் வெளியாகிறது காரணம் இந்த விஷயம் தானா? அதிமுக, காங்கிரஸ், ஒருவேளை விசிகா காங்கிரஸ் 2 கன்ஃபார்ம் அப்படின்னு மாணிக்கம் தகவரி சொல்லிட்டாரு. துறை எந்த போர்ட்ஃபோலியோன்றது. அப்புறம் இவர்கள் முஸ்லீம் லீக் இருந்தால் முஸ்லீம் லீக்கு, இல்லை திருமாவளவன் இருந்தால் அவர், ப்ளஸ் இவர்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான பேருக்கு அதில் அவர்களுக்கு எந்தெந்த துறை கொடுக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால தான் தள்ளிட்டு போகுது.
அப்போ இப்போ இவங்களும் இன்னைக்கு வந்து அவருடைய தனிச்செயலர் வந்து கவர்னர் அவர் பார்த்துருக்காரு. அநேகமாக வேறு சில அமைச்சர்கள் பதவியேற்கிறது சம்மந்தமாக பண்ணுவாங்க. இவர்கள் தரப்பில் இன்னும் பார்க்கல போல. பார்த்து அதிமுக அதிமுகவில் இருக்கிற உறுப்பினர்கள் 10 அமைச்சர்கள் கன்ஃபார்மா சார்? இல்லைங்க அதெல்லாம் அதெல்லாம் சும்மா உருட்டிகிட்டு இருக்காங்க. 4 இல்ல 5 கிடைச்சா கிடைக்கலாம். மற்றது வாரியங்கள் அதுன்னு போகும். 10 கொடுத்துட்டு அவங்க என்னங்க பண்ணுவாங்க? கேசி வீரமணி போனது காரணமே இதுதான். அன்பழகனுக்கு தராங்க, வீரமணிக்கு தரலன்னு அதுக்கு எம்எல்ஏ இருக்குது நான் எது இங்கே இருக்கணும், நான் போய் எடப்பாடியை பார்க்குறேன்னு கிளம்பிட்டாரு. அவர் தான் சொல்லிட்டாரு சார், பொதுச் செயலாளர் இபிஎஸ் தான், ஆனால் நாங்கள் எஸ்பி வேலுமணி டீம். மாப்பிள்ளை இவர் தான் சட்டை இருந்துன்னா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் இது அப்படியே தள்ளிக்கிட்டே போகுது. அதிமுக தரப்பில் கவர்னரை பார்த்து நீங்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்காதீர்கள், இவர்கள் கட்சி தாவியர்கள். எம்எல்ஏவே இல்லைன்னா கூட திருமாவை கூப்பிட்டு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும்னு முதல்வர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் சொன்னால் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கணும். உதாரணம் வேணுமா? சொல்லுங்க. பொன்முடி வழக்கில் சிக்கி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். மீண்டும் அந்த வழக்கு குவாஷ் பண்ணப்பட்டு அவருக்கான எம்எல்ஏ பதவி வந்துடுச்சு. சபாநாயகர் அவர் எம்எல்ஏவாக ஒரு பிரமாணம் செஞ்சு வச்சிட்டார். அதற்கு பிறகு அவரை மீண்டும் அமைச்சராகிறதுக்கு முதல்வர் ஆளுநர்கிட்ட முறைப்படி கொடுக்குறாரு. 3 மாற்றங்கள் எதை சொன்னாங்க. அதில் 2 அமைச்சர் ஒத்துக்கிட்டார், பொன்முடிக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அன்றைக்கி நாங்களாம் கூட சொன்னோம், உங்கள் வேலை பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது மட்டும்தான், இது ரொம்ப ஓவர். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் பவர் இருக்குது. சட்டமே அதான் சொல்லுது, அரசியலமைப்பே அதான் சொல்லுது. நீங்கள் நெறிப்படுத்துறது மட்டும் தான் உங்கள் வேலை. அவருக்கெல்லாம் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு மாட்டலாம் நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோன்னா உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டு கொட்டி உங்களை எத்தனை தடவை சொல்கிறது, என்ன நினச்சினுக்கிறீங்க, நாங்களே ரத்து பண்ணுறோம், ரத்து பண்ணோன்னா அவர் எம்எல்ஏ ஆகிட்டார்ல, எம்எல்ஏ ஆனது தகுதி தானே, அப்புறம் நீங்கள் இந்த முடிவு எடுக்கிறீங்க, தப்பாக யோசிக்கிறீங்கன்னு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார். அதனால் திருமாவளவன் எம்எல்ஏவே இல்லை, அவருக்கு அமைச்சர் ஆக்கக்கூடாதுன்னு யாரும் போக முடியாது. அதனால் ஒருத்தர் அமைச்சராக பதவி ஏற்கலாம், எம்எல்ஏவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதிலிருந்து 6 மாதத்துக்குள் ஏதாவது தொகுதியில் அமைச்சராகணும். இதில் இன்னொரு பிரச்சனை ஒன்று வந்தது. ஜோதி பாசு இதே மாதிரி எம்எல்ஏவாக இல்லாமல் ஆனார் அமைச்சராக. அந்த நேரத்தில் வேண்டுமென்றே மத்திய அரசு தேர்தல் அறிவிப்பதை தள்ளி போட்டாங்க. இப்போ சட்டச்சிக்கல் வந்துச்சு இல்லை, 6 மாதத்துக்குள்ள ஒரு என்ன பண்ணாங்க தெரியுமா? 2 நாள் முன்னாடி ராஜினாமா பண்ணிட்டாரு. மறுபடியும் ஒரு லெட்ரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் அமைச்சர். அதுலேருந்து 6 மாதம் எக்ஸ்டெண்ட். நீங்கள் சட்டத்தில் என்ன வேணால் பயன்படுத்தலாங்க, ஐடியா மட்டும் யோசிக்கணும், எப்படி வேணால் பயன்படுத்தலாம். அப்போ 25 எம்எல்ஏக்களை நீங்கள் பதவியேற்க அழைக்கக்கூடாதுன்னு ஆளுநர்கிட்ட சொன்னாலும் ஆளுநர் அதை கேட்டுக்கிட்டாலும் அது சட்டச்சிக்கலை பண்ண முடியாது. ஏன்னா தகுதி இழப்பு இருக்கு இல்லைன்றதை தீர்மானிக்க வேண்டியது சபாநாயகர். அதனால அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கோரிக்கை வைத்தாலும் கவர்னரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டம் அப்படி சொல்லலை, அதை சொல்கிறேன். இதுக்கு அவருக்கு தெரியாதா சார்? அவர் சுற்றி இருக்கக்கூடிய பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்லாம் கூட இருப்பாங்க. இவங்க கூட சொல்கிறாங்க எங்கள் தான் உண்மையான கொறடான்றாங்க. ஆனால் எஸ்பி வேலுமணி டீம் அவங்களுக்கு தெரியாதா? ஒரு கட்சி நியமிக்கிற கொறடா தான் கொறடான்னு அவங்களுக்கு தெரியாதா? நீ என்ன எங்கே நீக்கிறது, நாங்கள் உங்களை நீக்கிறோன்றாங்க, தெரியாதா? இருக்கிற வரைக்கும் சட்டத்துக்குள்ளே புகுந்து வருவாங்க. அதான் சொன்னோம்ல, தெலுங்கானாவில் 10 பேர் இவர் கேசிஆர் கட்சியிலேருந்து விலகி காங்கிரஸில் சேர்ந்தாங்க. கடைசி வரைக்கும் சபாநாயகர் கண்டுக்கவே இல்லையா? சார் காங்கிரஸ் கொடியில் உட்காந்துக்கிறான், நீ என்ன சார், ஏய் அது ஒரு 3 கலர் அழகான ஒரு டவல், அதை போய் குற்றம் சொல்கிறீங்களா பாவீங்களா அப்படின்ட்டு தட்டி விட்டாப்புல. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒருத்தர் எம்பியாக நின்று தோத்துட்டார், மறுபடியும் எம்எல்ஏவாக தொடர்றாரு. எம்பியாக நின்னது காங்கிரஸில், அதுவும் ஒன்றும் பண்ண மாட்டேன்ட்டார் சபாநாயகர். அதனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. சரி சார், இப்போ அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு வந்ததுக்கப்புறம் 4 தேர்தலை சந்திச்சிருக்காங்க. 2 சட்டமன்ற தேர்தல், 2 பாராளுமன்ற தேர்தல். அதோட வெளிப்பாடு தோல்வியாக தான் இருந்திருக்கு அதிமுகவை பொறுத்தவரை. தலைவராக இருந்து இத்தனை தோல்வி வந்ததுக்கப்புறம் இன்னும் வெற்றி பாதையை நோக்கி போகலன்ற ஒரு குற்றச்சாட்டு. எப்படி தோல்வின்னு சொல்லுவீங்க? 2019 மிகப்பெரிய அலை அடிக்குது. பாஜக இன்னொரு தடவை வராதுன்ற மாதிரி போகுது. என்டிஏ நிற்கிறாங்க, இவர்கள் இல்லாத அந்த சிஐஏ அதுன்னு தூக்கிட்டு உருட்டுறாங்க, பொய்யா புலி பண்ணுறாங்க. இந்த சைடில் ராகுல் காந்தி தான் பிரதமர் இங்கே ஊட்டிட்டாப்புல. ராகுல் காந்திக்கே நம்பிக்கை, யோ எந்த ஸ்டேட்லையும் சொல்ல, நீ சொல்கிற அது எங்கள் ஸ்ட்ராட்டஜி டீம் சொல்லிக்குது அப்படின்னு. அந்த அலையில் 50% வாக்குகள் வாங்கி ஜெயிக்கிறாங்க. இவங்க பண்ணுறாங்க. அப்போவே ஓபிஎஸ்சில் வேலைகள்லாம் காமிக்கிறார். இந்த எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கிறாங்க. சரி, அந்த எம்எல்ஏக்கள் இல்லாமல் அவர் காலம் தள்ளி 2019 மெஜாரிட்டிக்கான எம்எல்ஏ ஜெயிச்சார்ல, அதுதான் வெற்றி. திமுக செம்ம காண்டு.
அது முடிஞ்சோடனே 2021 தேர்தல். ஊரே என்ன எதிர்பார்க்குதுன்னா, இவரு 180, 190 ஜெயிப்பாரு. அதிமுக ஒண்ணும் இல்லாம போயிடும். 30 சீட்டு, 20 சீட்டு வந்தா பெரிய விஷயம். ஆனால் பெரிய விடியல்லாம் இல்ல. 75 தொகுதிகள் அதிமுக ஜெயிக்குது. 20லேருந்து 39% வந்துடுறாங்க. இத பல தடவ நான் பதிவு பண்ணியிருக்கேன். இது எங்க தோல்வி? ஆனா அட் த எண்ட் ஆஃப் த 10 வருஷம் ஆட்சியில இருந்த ஒரு கட்சி மீண்டும் 75 தொகுதிகளை ஜெயிக்குது அந்த கூட்டணி. இதுல டிடிவிய சேர்த்திருந்தா 100 சீட்டு ஜெயிச்சிருக்கும். ஊரறிஞ்ச உண்மை. டேட்டாஸ்லாம் அதான் சார் எடுக்குறாங்க. அந்த கேள்வி அங்கதானே வருது. இப்ப இவர் எல்லாரையும் வெளில தள்ளிட்டு இருக்காரு. அதுதான் பிரச்சனை. நான் தான் சொல்றேன். நீங்க இது கேட்டீங்கல்ல, ஒரு தோல்வி பழனிசாமினா இல்ல. இல்ல நான் அந்த கேள்வி என்ன கேட்க வந்தேன்னா, இது ஒரு சைடு இருக்கட்டும். எடப்பாடி பழனிசாமி ஏங்க அவர்கள் நான் சொன்னேன்ல, ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்கு அவர் செய்றாரு. அவர் ஒருத்தர் தான் தலைமையில வச்சு தூக்கின்னு போனாரு, எல்லாம் பண்ணாரு. கூட இவங்க எல்லாம் இருந்தாங்க. அவரை நம்பினார்கள். ஆனா ஸ்மார்ட் ஒர்க் என்ன? டிடிவியே சேர்த்துருக்கணும். 100 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. ஏங்க அவர் கூட்டணியில இருக்கட்டுங்க. வெளியில இருக்கட்டும். இங்கெல்லாம் வரக்கூடாது. அப்பவே டிடிவி அண்ணா, தம்பி, நாளை நமதெல்லாம் பாட்டு பாடியிருப்பாரு அப்பவே. ஏன்னா அவரு நான் நிக்கல, அவங்க ரெட்டையில கூட நிக்கட்டும்னு சொன்னாரு. இது கூட கேட்கல அவரு. அந்த டைம்ல 21ல. அன்னைக்கு பண்ணியிருந்தா டிஎம்கே தடுமாறிட்டு இருக்கும். மைனாரிட்டி ஆட்சி ஆயிருப்பாங்க. இது 1. ஸ்மார்ட் ஒர்க் மிஸ் ஆச்சா? 23 உள்ளாட்சி தேர்தல் 22 இன்னும் பல விஷயங்கள்ல என்ன ஆனாலும் பாஜகவை விடாம கொண்டு போற ஒரு ஏற்பாடு இருக்குல்ல. அது நடக்கல. இவர் ஒரு பக்கம், அண்ணாமலை ஒரு பக்கம். கூட்டணி உடையுது. கூட்டணி உடைஞ்சோனே 2024ல தனித்து விடப்படுது. போச்சா? 0. அவங்க அடிச்சாங்க. அவங்க பொறுத்தவரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி ஜெயிச்சாங்க. அங்கேயும் ஹார்ட் ஒர்க் போச்சா? ஸ்மார்ட் ஒர்க் போச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஹார்ட் ஒர்க் கூட என்ன கேட்டா பண்ணல. பல தொகுதிகள்ல வேட்பாளர் இன்றைக்கு பேசுகிற அதிமுக உறுப்பினர்கள் பலருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு இவர்கள் வேட்பாளர்கள் எனக்கு என்னன்னு போட்டாங்க அப்படின்னு. ஈரோடுலலாம் ஒரு வேட்பாளர் போட்டு சண்டை. நான்லாம் பண்ண முடியாது. அப்படி இப்படின்னு அவர் ஒரு சண்டை. கிருஷ்ணகிரியில அவரு இன்னைக்கு பேசுறாரு. நம்ம இவரு கேபி முனுசாமி. ம். நிக்கவே இல்ல. நின்னுருந்தா ஜெயிச்சிருக்கலாம். நல்லா ஒர்க் பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். இந்த மாதிரி பல இது. ராமநாதபுரத்துல அன்வராஜா எனக்கு பணம் கொடுங்க நான் நிக்கிறேன்னாரு. அப்படியே நின்னா நின்னுங்கன்ட்டாங்க. அவர் எங்க நிப்பாரு? இப்படி பல இடங்கள்லயும் பல பிரச்சனைகள் ஓடுச்சு. அதனால அதான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணல. அதான் சார் இப்படி போயிட்டு இருக்க ஒரு சைடு. காலத்துக்கு ஏத்தா போல அதிமுக தலைமையை ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு தலைமை மாற்று வந்து இப்போ தேவையா? அது அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், மற்றவர்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா இவர் இந்த சைடு பார்க்கும்போது அதே தப்பு தானே இவர் திரும்பி பண்றாரு. 25 பேர் அவர் திருப்பி நீக்க தானே செய்றாரு. அப்ப என்ன தப்பு பண்ணோம்? ரிசல்ட் வரல. அதே தப்பு தானே சாமர்த்தியமா அவர்களை அழைத்து உட்கார வச்சு பேசி அவங்க சாமர்த்தியமா சைடுல இருந்து அழைப்பு விடுக்க தானே செய்றாங்க. ஆமா. இவர் சைடு அவர்கள் ரொம்ப சாமர்த்தியம். நான் தான் சொன்னேன்ல, சிவி சண்முகம் வேற மாதிரி டைப்பு. நீங்க சட்ட ரீதியா நீங்க எந்த இதுவும் லாக் பண்ணாத அளவுக்கு எடப்பாடி எங்கேயாவது திட்டி பேட்டி கொடுத்துருக்காங்களா? இல்ல. தலைவா கூப்பிடு உட்காந்து பேசுவோம். ஏன்னா தேர்தல் ஆணையத்துல போகும்போது நாங்க ஸ்பாய்லர் கிடையாதுங்க. நாங்க ரீஃபார்மர். ஆனா எங்களை கட்சி விட்டு நீக்கிட்டாரு. சார் இது பெட்ரோல் பிரைஸ் வந்து ரூ. 3 டீசலுக்கும் சரி, பெட்ரோலுக்கும் சரி ஏறுச்சு. அதுக்கு பின்னாடி இருக்க டாக்ஸஸ் பத்திலாம் கொஞ்சம் பேசலாம். டைம் ரொம்ப ஆயிடுச்சு. நம்ம ஓரளவுக்கு மேம்போக்கா பேசுவோம். வளைகுடா யுத்தம் ஆரம்பிச்ச பிறகு பல நாடுகள்ல பெட்ரோல் இந்த இது அந்நிய 25% செலவாணி பல 100% விஷயங்கள் சமாளிக்க முடியாம 25% வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பல இது பண்ணாங்க. இந்தியா இழுத்து பிடிச்சிட்டு போச்சு. இதுல 10% கலால் வரி அவங்க குறைச்சிட்டாங்க. குறைச்சிக்கிட்டாங்க. ஆமா. எண்ணெய் நிறுவனங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு 10% குறைச்சாங்க. அதனாலே விலை ஏறாம போச்சு. இதுல எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒரு இது என்னன்னா, நீங்க இன்னைக்கு $120 செலவு பண்றீங்க. நாளைக்கு $60 ஆயிடும். அப்போ பெரும் லாபம் வரும். அந்த லாபத்தை வச்சு நீங்க ஈடு கட்டிக்கணும். ஈடு கட்டிக்கணும். தான் ஓடிட்டு இருந்தது. ம். ஆனால் இது நிக்கிற மாதிரி தெரியல இந்த போர். அப்போ இவங்களால சமாளிக்க முடியல. இன்னைக்கு வந்ததே 4000 சில்லற கோடி தான். இப்போ ஏத்துறதுனால வர்ற அமௌண்ட். ம். இது ஒன்றும் பெரிய தொகை கிடையாது. அப்போ இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுன்னு அவங்க கேட்குறாங்க. $15 வரைக்கும் ஏற்றலாம். அவங்க பேராசை அந்த அளவுக்கு இருக்குது. இவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் $2-3 ஏற்றி கொடுங்கன்னு மறுபடியும் ஃபைனலாக கேட்குறாங்க. இது இப்படி ஓடிட்டு இருக்குது வச்சுங்களேன். அந்நிய செலவாணி வந்து பெருமளவு உங்களுக்கு ரூபாய் கையிருப்பு மதிப்பு வீழ்ச்சி அடைகிறதுனால நீங்கள் கூடுதலாக டாலர் பணம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்குது. அதனாலையும் பெரிய அளவில் பொருளாதார பாதிப்பு வருது. இதில் தங்கம் ஒரு பக்கம் வாங்கி வீட்டில் செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதில் ஒரு பாதிப்பு. இது ரெண்டும் தான் அவர் சொன்னார் பிரதமர். இப்போ $4 $3 ஏற்றிருக்காங்க. இனி அடுத்து என்ன பண்ணுறது? போர் நின்றுச்சுன்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். போர் நின்னாலே உடனே சமாளிக்க முடியாதுலாம் சிங்கப்பூர் பிரதமர்லாம் பேசியிருக்காரு 2 வருஷம் ஆகும். நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமை கடுமையாக்கணும். அதில் குறையும். இன்னும் பல விஷயம் ஒரு ஆள் போகிற காரு, ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரு காருன்றதெல்லாம் குறைக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்களில் கவர்மெண்ட்டு ரொம்ப கடினமான முடிவு எடுக்கணும். அதே மாதிரி தங்கம் அந்த இதில் வந்து என்னென்ன ரீஃபார்ம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். இதில் இவர்கள் ராகுல் காந்தி எப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இவங்க பிரேமலதா உட்பட உங்களுக்குலாம் என்ன நடக்குதுன்னு தெரியாதா? காங்கிரஸ் இருந்தால் நான் யோசிச்சு பார்க்குறேன். எப்பா நேரத்துக்கு $20 ஏற்றிருப்பீங்களாப்பா? $20 ஏத்திருப்பாங்க. ஐயோ
அவங்க ஏதோ இழுத்து பிடிச்சி போயின்னு இருக்காங்க. நேற்று பிரிக்ஸ் மாநாடும் நடந்திருக்கு. அதை பற்றியும் பேசணும்னு நம்ம வாசகர் கேட்டிருக்காரு. டைம் தான் பெரிய பிரச்சனை. அதனால் பிரிக்ஸில் பெரிய பெரிய இதெல்லாம் பேசியிருக்காங்க. புதிதாக ஒரு 4, 5 நாடுகள் அதில் இணைஞ்சிருக்காங்க. அது இல்லாமல் பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள ஒரு நாணயத்தை பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆமாம், டாலர் அப்படி வரும்பொழுது உங்களுக்கு அமெரிக்கா டாலரில் பண்ணாமல் அவங்கவுங்க நாணயன்றப்போ அது ஒரு வகையான அடுத்த கட்ட முன்னேற்றம். அதனால் போக போக நம்ம என்ன இதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு பெரிய அளவில் தவிர்க்க முடியாமல் தான் இந்த விளையாட்டு நடந்தது. சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணி மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைகேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹை பட்டன் கிளிக் பண்ணுங்கள். புதுசாக தொடங்கியிருக்க மைகேம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் உங்கள் ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி.